நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டுகிற உம்முடைய மேலான அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உம்முடைய நீடிய பொறுமைக்காகவும் ஆண்டவரே உம்முடைய அளவற்ற கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, இப்போது இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே எங்களை பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே உண்ட கட்டப்பட எங்களோருக்கு உதவித்தாரும். மீட்பு அச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடலின் 73 நாம் பாடுவோம். பாடலின் 73. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நாம் இறைத்து நாளத்திலிருந்து நன்றி உள்ளத்தோடு அவரை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன் என்று அவரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீரின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீரின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பலன், எதற்கும் அஞ்சிடே. கர்த்தரே என்பலன், எதற்கும் அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும்
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் அடுத்ததாக பாடல் 191 நாம் பாடுவோம். பாடல் 191. இருள் சூழ்ந்த லோகத்தில் நாம் வாழ்ந்த போதிலும் ஒருபோதும் அஞ்சிடாத ஒரு வாழ்க்கைங்கிறத தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாக எழுதப்பட்ட பாடல். எல்லோரும் இதை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போல் என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். நஞ்சிடே நஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே
என்னோடிருப்பதா அலைகள் படகின்மே மோதியே ஆழ்த்தினாலும் அலைகள் படகின்மே மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் 146 நாம் பாடுவோம். பாடல் 146. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். பாவியாக நம்மை நீதிமானாக்கிய நம்முடைய தேவன் பரிசுத்தர். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுவேன். ஓய்வின்றி உமை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்தில்
ஞானத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். மாறாத அன்பினால் இந்த நாள் வரைக்கும் நம் மீது கிருபையாக இருந்து நடத்தின நம்முடைய ஆண்டவர் எல்லா பாதையிலும், எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் எல்லா பாதையிலும் அவர் நம்மோடு இருந்து நடத்தின நம்முடைய தகப்பன், நம் குறையுள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை தள்ளாத நல்ல தகப்பனாக ஒவ்வொரு வேளையிலையும் அவருடைய கிருபையை ஈந்து எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபாசன தண்டைக்கு வரும்படியான ஒரு பாக்கியத்தை அளித்து
நம்மை சுத்திகரித்து எப்பொழுதும் முன்னேறி செல்லும்படியாக எத்தனையோ தோல்வியிலும் வீழ்ச்சியிலும் வாழ்க்கையில் இருந்தாலும் அவருடைய கிருபையில் நிலைத்திருந்து நம்ம முன்னேறி செல்லும் பொழுது பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா எத்தனையோ வெற்றியின் பாதையில் ஆண்டவர் நடத்தியிருப்பார். எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்வில் மாறினதை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவராய் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடவே இருக்கிற நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி இறையத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் நன்றிகளையும் சபையாய் எல்லோரும் முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்கள் மீது பாராட்டின கிருபை அப்பா, அளவிட முடியாத கிருபை ஆண்டவரே. காலைதோறும் உடைய இரக்கமும் கிருபையும் எங்களுக்கு புதிதாய் தந்து எந்த சூழ்நிலையும் இடத்துல வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கோபம் வெறும் கனப்பொழுது தான் ஆண்டவரே, ஆனால் நம்முடைய தயவோ எங்கள் வாழ்க்கையில் ஜீவகாலம் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இந்த தயவை தான் காண்பிக்கிறீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த பூமியில் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குற வேலையில் நீரோ அண்டே உங்களுடைய சமூகமோ உங்களுடைய அன்போ ஆண்டவரே முழு திருப்தி எங்கள் வாழ்க்கையில் தருகிறதே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அசுத்தத்திலே வாழ்ந்த எங்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வாழ முடியாது எங்களை தெரிந்து இந்த நாள் வரைக்கும் நடத்துறீங்களே நன்றி. நீதியின் பாதையில் நடத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எத்தனையோ ஜெய பாதைகளை எங்கள் வாழ்க்கையில் காண்பித்து நடத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து அப்பா எங்களை பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாத்திட்டீங்களே, அதற்காக நன்றி. பரலோகத்தில் உண்மை எல்லால் யாருண்டு என்று பாடும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கிறீங்க, எல்லா இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் எங்களோடு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சபையில் நீ செய்து வருகிற மகத்தான கிரியைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தான் இந்த நாள் வரைக்கும் எங்கள் எல்லாரையுமே காத்து இருக்கிறது, அதற்காக நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலம் இந்த கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த நண்பினால் உன்னை நிறுத்த. பலம் இந்த கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த நண்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. நம்ம ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக அந்த துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் நம்முடைய சரீரங்களை நாம் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்ற ஒரு பகுதியை நம்முடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாய், நம்முடைய ஒரு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாய் ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். எனவே நீங்கள் உங்கள் சரீரங்களை என்று நாம் அதை நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாம் ஒப்புக்கொடுத்து நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அநேக வேளைகளிலே நாம் சபைக்கு வரும்போது மட்டும்தான் ஆராதனை செய்கிற நேரம் என்று நினைக்கிற ஒரு தவறான எண்ணம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை, அவர் யோவான் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்வது போல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோன்று நாம் வேலை செய்கிற இடம், நம்முடைய வீடு, நம்முடைய சபை, எல்லா இடத்துலையும் நாம் எங்கும் எப்போதும்
நம்முடைய சரீரங்களை நாம் ஜீவபலியாக ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்து நாம் வாழும்போது எங்கும் தொழுது கொள்கிற அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்கிற மக்களாய் நாம் வாழ்கிறவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாகவே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் இருக்கும்போது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே முதல் வசனத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாம் நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள ஆராதனையை செய்கிறவர்களாக நாம் அதை சீராக நாம் அதை செய்யும்போது அடுத்த வசனத்திலே நாம் படிக்கிறது போல, மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய மனம் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் என்று நாம் பார்க்குற அந்த பகுதி என்பது நாம நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்வதோ நாமோ நம்முடைய மனதை அதை மறுரூபமாக்குவதோ அது முடியாத காரியம். ஆனால் அந்த முதல் வசனத்திலே சொல்லுகிறது போல, நாம் நம்முடைய பொறுப்பை நாம் ஜீவபலியாக சரீரத்தை நாம் எப்போதும் ஒப்படைத்து அந்த புத்தியுள்ள ஆராதனையை நாம் எங்கும் தேவனை தொழுது கொள்கிறவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்கும்போது தேவன் அவர் நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய மனம் புதிதாகும்படியாக அதை நடத்தி செல்வார். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே என்று சொல்லுகிற அந்த வசனத்தை போல அந்த கிரியை தேவன் நமக்குள்ளே நடப்பித்து நம்முடைய மனம் புதிதாகிற ஒரு பகுதியை தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு மேலான சுவிசேஷத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே புதிதாக வேண்டும் அல்லது மனதிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று எத்தனையோ மக்கள் அவர்கள் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் வழி தெரியாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு மேலான மனதிலே நாம் புதிதாக்கப்பட்டு அவரை போன்ற ஒரு மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாஞ்சித்து நாம் எல்லோரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புதிதாகிற மனதை நாம் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளும்போது அதனுடைய கனியாக வருகிற அநேக பகுதிகளை நாம் இந்த அதிகாரத்தின் பின்னுள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அதன் மூலம் வருகிற வரங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதன் மூலமாக ஏற்படுகிற ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறது போல, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நம்முடைய சொந்த அன்பு என்பது அது ஒரு மாயம் நிறைந்தது, உள் ஒன்று வைத்து வெளியொன்று காட்டுகிற ஒரு தன்மை கொண்டது. ஆனால் நாம் மனம் புதிதாகிற ஒரு வாழ்க்கையை பெறுகிற போது தேவன் அந்த மாயமற்ற அன்பிலிருந்து ஒரு மெய்யான அன்பை நமக்குள்ளே பிறக்கும்படியாக உதவி செய்வார். அந்த உள் ஒன்று வைத்து வெளியொன்று நாம் செய்கிற ஒரு பகுதி, மனதுக்குள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே நான் செயல்படுகிற ஒரு பகுதி வேறொரு பகுதியாக இருக்கிறது என்பது அது ஒரு தீமை. அப்படிப்பட்ட ஒரு தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு என்னுடைய உள்ளும் புறமும் ஒன்றாய் இருக்க வேண்டும். என்னுடைய அன்பிலே மாயமற்றதாய் எப்போதும் நான் தேவனுடைய அந்த மெய்யான அன்பையே நான் பிரதிபலித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாஞ்சிப்பது தான் நாம் நன்மையை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லாமல் ஒரு மாய்மாலம் செய்கிற ஒரு போலியான அன்பை நாம் வெளிப்படையாய் காட்டுகிற ஒரு பகுதியை நாம் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டுமென்றே நாம் அந்த வாஞ்சையை ஒரு மறுரூபமான ஒரு புதிதான மனதை நாம் பெறும்போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். எனவே நாம் நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய பகுதியிலையும் எங்கும் தொழுது கொள்கிற ஒரு வாழ்க்கையை போன்று நாம் எல்லா இடத்திலையும் நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாய் தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதில் ஆண்டு கொண்டு நம்முடைய மனதை அவர் மறுரூபப்படுத்துகிறார். அப்படி மறுரூபமான அந்த மனதிலே ஒரு மாயமற்ற அன்பை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உள்ளொன்று வைத்து வெளியொன்று வாழ்கிறது என்பது அது ஒரு அடிமைத்தனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் எல்லா இடத்திலையும் நன்மை செய்கிறவர்களாக, நன்மையே எப்போதும் பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனதுடையவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார். இப்படி நம்முடைய மனதிலே நாம் மறுரூபப்படும் போது ஒருவரோடு ஒருவர் என்ற இடத்திலே அநேக மாற்றங்களை தேவன் தந்து நம்மை ஏக சிந்தை உள்ளவர்களாக தேவன் நம்மை கட்டி இணைப்பதை நாம் பார்க்க முடியும்.
நாம் அடுத்த 14வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒருவரோடு ஒருவர் என்ற ஒரு உறவிலே நாம் வாழும்போது, நம்முடைய வீடு, நம்முடைய வேலை ஸ்தலம், நம்முடைய சபை, நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே அந்த ஒருவரோடு ஒருவர் என்ற இடத்திலே சில வேளைகளிலே நாம் இது போன்ற ஒரு பகுதியை நாம் சந்திக்க நேரிடும். நம்மை துன்பப்படுத்துகிற அல்லது நமக்கு தீமை செய்கிற என்ற ஒரு இடத்தை நாம் சந்திக்க நேரிடும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் என்றால் யாரோ எங்கேயோ வெளியே இருக்கிற ஒரு நபர் என்று இல்லை. நாம் அன்றாட ஒருவரோடு ஒருவர் என்று நாம் புழங்குகிற நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே நாம் சந்திக்கிற நபர்களிலேயே அப்படி சில இடங்களிலே நாம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ற ஒரு இடத்தை நாம் காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பகுதியை நாம் சந்திக்க நேரிடும் போது, இப்படியெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் அவர்களை சபிக்கிறதற்கு நேராக செல்லாமல், இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று 2 முறை நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு பகுதியை தான் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு பகுதியை சந்திக்க நேரிடும் போது, நாம் எப்போதும் ஒருபோதும் அவர்களை சபிக்கிறதற்கோ அவர்களுக்கு தீமை செய்வதற்கோ, தீமைக்கு தீமை செய்கிற ஒரு பதிலுக்கு பதில் செய்கிற ஒரு இடத்திற்கு நேராக செல்லுகிறவர்களாக இல்லாமல், நாம் எப்போதும் ஆசீர்வதிக்கிறவர்களாகவே நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனம் மறுரூபமாகிற ஒரு மெய்யான அன்பை நாம் சுதந்திரிக்கிற ஒரு இடத்திலே வரும்போது, தேவன் இப்படிப்பட்ட நாம் சந்திக்கிற எந்த சூழ்நிலையிலையும் நாம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு பகுதிக்கு நேராக நம்மை நடத்தி செல்வார். நாம் இன்னும் அந்த 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே படிக்கும்போது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். யோக்கியமானவைகளை என்பதை ஆங்கிலத்திலே குட் திங்ஸ், நல்ல காரியங்களையே, ஒருபோதும் தீமைக்கு தீமையை சரிக்கட்டாமல் எப்போதும் எல்லோருக்கும் முன்பாகவும் நன்மை செய்யவே நாடுங்கள் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏதோ சிலரை நாம் ஒரு குரூப்பாகவோ அல்லது இவர்கள்தான் தாழ்மையானவர்கள் என்று நாம் யாரோ சிலரை நாமே கண்டுபிடித்து அவர்களோடு இணங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் என்று மேட்டிமைக்கான ஒரு பகுதியை சிந்தியாமல் தாழ்மைக்குரிய ஒரு பகுதியை, ஆங்கிலத்திலே வெறும் யூ அசோசியேட் வித் ஹம்பிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று தாழ்மைக்குரிய ஒரு இடத்துக்கு நாம் இணங்கி போவதை குறித்தே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேட்டுமையான பகுதி என்பது, நாம் இது போன்ற துன்புறுத்துகிறவர்களை சந்திக்க நேரிடும் போதோ அல்லது தீமை செய்கிறவர்களை சந்திக்க நேரிடும் போதோ, இந்த உலகத்திலே ஒரு மேட்டிமையாய் ஒரு பகுதியை சொல்வதை நாம் பார்க்க முடியும். நான் தீமை செய்தால் நான் தீமைக்கு தீமை செய்வேன், நல்லவனுக்கு நான் நல்லவன், கெட்டவனுக்கு நான் கெட்டவன் என்று சொல்வது போல ஒரு மேட்டிமையான ஒரு எண்ணம் கொண்டு, நானும் பதிலுக்கு நான் பதில் செய்ய போகிறேன், இப்படியா எனக்கு செய்திருக்கிறார்கள், நான் எதற்கு இந்த இடத்துல நான் நன்மை செய்ய வேண்டும், நானும் தீமை செய்ய போகிறேன் என்று எண்ணுகிற ஒரு எண்ணம் தான் மேட்டிமையான எண்ணம். ஆனால் தாழ்மையான ஒருவர்களுக்கு இணங்குங்கள் என்று அசோசியேட் வித் ஹம்பிள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பகுதி என்னவென்றால், அந்த இடத்திலே நான் பதிலுக்கு பதில் செய்ய போவதில்லை, நானும் தீமைக்கு தீமை செய்ய போவதில்லை, நான் ஒரு மறுரூபமான மனதை பெற்ற, நான் ஆண்டவருடைய சுபாவத்தை பெற்ற இப்போது நான் நன்மை செய்வதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன் என்று சொல்வதுதான் தாழ்மையான ஒரு இடத்திற்கு நாம் இணங்கி செல்லுகிற ஒரு பகுதி. எனவே இப்படிப்பட்ட ஒரு இணங்குகிற ஒரு இடத்திற்கே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவே தேவன் நம்ம எல்லோரையும் அழைக்கிறார். இந்த வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு நாம் அனுதினமும் நம்மை ஜீவ பலியாய் ஒப்படைத்து வாழும்போது தேவன் ஒரு மறுரூபமான ஒரு மனம் புதிதாகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்குள்ளே தந்து, இதுபோன்ற ஏக சிந்தை உள்ளவர்களாக நாம் ஒருபோதும் மேட்டுமையான சிந்தை கொள்ளாமல் எப்போதும் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டிய, எல்லோருக்கும் நாம் யாரையும் இவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று அவர்களை ஒதுக்கி வைக்கிறவர்களாகவோ அவர்களை நாம் சபிக்கிறவர்களாகவோ என்று இல்லாமல், அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நல்ல ஒரு மனதை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம்
மேலும் அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். இங்கேயும் நம்முடைய ஒரு பொறுப்பை தேவன் அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். சமாதானமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது அநேக வேளைகளிலே 2 நபர்களை குறித்து 2 நபர்களுடைய பகுதியாக இருந்தாலும், ஆண்டவர் இங்கே வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால், என்னால் என்னுடைய பகுதியை குறித்த மட்டிலும் நான் என்னுடைய பகுதியை என்னை பொறுத்தவரையிலே நான் முழுவதுமாய் சமாதானமாய் இருப்பதற்கு நாடுகிறவனாக தான் நான் வாழ வேண்டும். ஆனால் கூடுமானால் இஃப் பாசிபிள் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பகுதி என்பது, அது நான் ஏதோ சில காரியங்களிலே இதில் என்னால் சமாதானமாக இருக்க முடியாது என்று ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்வதற்காக அல்ல, அது அடுத்தவருடைய பகுதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சமாதானமாக இருக்க தான் நாடுகிறேன். நான் என்னால் ஆன எல்லா பகுதியிலேயும் அவர்களோடு நான் சமாதானமாக தான் இருக்க விரும்புகிறேன். ஆனால் அவர்களோ என்னோடு சமாதானமாக இருப்பதற்கு ஏதோ சில தடைகளை கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். உலகத்திலே அநேக டைவர்ஸானவர்களுடைய நிலையை குறித்து கேட்கும்போது, அந்த ஒரு நபர் நான் சமாதானமாக இருக்க தான் விரும்புகிறேன், ஆனால் இன்னொருவர் நான் என்ன வந்தாலும் நாம் சமாதானமாக இருக்க என்னால் முடியாது என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிற ஒரு பகுதிக்கு நாம் செல்லும்போது, அங்கே என்னால் ஆன மட்டும் என்னுடைய பகுதியிலே நான் சமாதானத்தை செய்கிற ஒரு இடத்திலே தான் நான் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நான் தவறாக பயன்படுத்தி நான் இதை எக்ஸ்கியூஸாக வைத்து கூடுமான மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை அதை ஒரு தவறான கண்ணோட்டத்திலே வைத்து நான் இந்த இடத்துல நான் சமாதானமாக இருக்க முடியாது என்று நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. நாம் எப்போதும் யாவரோடும் எல்லா பகுதியிலேயும் என்னை பொறுத்தவரையிலே நான் சமாதானமாக இருக்கிறேன் என்பதை நம்முடைய சாட்சியாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையே மறுரூபப்பட்ட ஒரு மனம் புதிதாகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ வேண்டும். அதற்கு பின்பாக நாம் பார்க்கிற 2 வசனங்கள், பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாங்கனைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இந்த வசனங்களையும் நாம் நம்முடைக்கு துன்பத் தருகிறவர்களோ அல்லது தீமை செய்கிறவர்களுக்கோ நாம் நன்மை செய்யும்படியாக தான் தேவன் நம்மை நடத்துகிறார். அவர்கள் பசியாக இருந்தால் போஜனம் கொடு, அவர்கள் தாகமாக இருந்தால் அவர்களுக்கு பானம் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த பகுதியை நாம் செய்கிறவர்களாக இருக்கிற அந்த பகுதியிலேயும் அந்த பின்பகுதியாய் நாம் படிக்கிற அந்த பகுதியை நாம் தவறாக நினைத்துவிடக்கூடாது. நீங்கள் பழிவாங்காமல் கோபாங்கினைக்கு அவர்களுக்கு இடம் கொடுங்கள், அல்லது நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்ற ஒரு பகுதியை நாம் தவறாக எடுத்துக்கொண்டு நான் எப்படியாவது நான் அவர்களுக்கு நன்மை செய்து விடுகிறேன், ஆனால் எப்படியாவது தேவன் அவர்களுக்கு தீமை தேவனுடைய கோபாக்கினை அவர்களுக்கு வரட்டும், அல்லது நான் இப்படி செய்வதனால் அவர்கள் மேல் எப்படியாவது நான் ஒரு பெரிய எரித்தழலை நான் அவர்கள் மேல் போட்டு விட்டேன் என்று மனுஷிகமான சில இடங்களை வைப்பதற்காக இந்த வசனத்தை நாம் தவறாக நாம் பயன்படுத்தும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. மாறாக நாம் நன்மை செய்யும்போது அந்த மக்களையும் அந்த தீமை செய்த மக்களையும் அந்த துன்பப்படுத்துகிற அந்த மக்களுக்கும் நாம் நன்மையினாலே அவர்களை நாம் வெல்ல முடியும். அவர்களையும் நாம் அவர்களுடைய இருதயத்திலேயும் அவர்கள் தொடப்பட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே அவர்கள் வரும்படியாக நாம் நடத்த முடியும். இந்த 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அக்கினி தழலை அவள் தலையின் மேல் குவிப்பாய் என்பது ஏதோ அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, அவர்களும் மனம் திரும்பும்படியாக, அவர்களும் இந்த மேலான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரும்படியாக அவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையே நமக்குள்ளே இருக்க வேண்டுமே அல்லாமல் ஒருபோதும் அவர்களை பழி தீர்க்க வேண்டும், அவருடைய தலையிலே நான் அக்கினி தழலை நான் போட்டுவிட்டேன், அதற்காக நான் சில காரியங்களை செய்தேன் என்று சொல்லுகிற ஒரு கேடான ஒரு மனுஷிகமான எண்ணங்களை தேவன் மறுரூபமான ஒரு மனதிலே அவர் தருவதில்லை. அப்படிப்பட்ட மறுரூபமான மனதிலே எப்போதும் நன்மை செய்து அவர்களை நாம் வின் பண்ணுவதற்காக, அவர்களை ஆதாயம் செய்வதற்காக தான் தேவன் நம்மை நடத்துவார். இந்த கடைசியாக நாம் படிக்கிறது போல, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்ற நாம் எப்போதும் அந்த தீமையை நன்மையால் வெல்லுகிற ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் தேவன் நம்மை நடத்தி செல்வார்.
எனவே இப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு ஆதாரமாக இருப்பதெல்லாம் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய கடமையை, நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாய் எப்போதும் நாம் ஒப்படைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து தான் அது பிறக்கிறது. அப்படி நாம் தேவனிடத்திலே நாம் ஒப்படைக்கும் போது, அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்து நாம் வாழும்போது, தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து நாம் நம்முடைய மனம் மறுரூபப்பட்டு அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, நம்முடைய மனதில் இருக்கிற இந்த தீமைக்கு தீமை செய்வது, பழிவாங்குவது, நாம் பிறருக்கு அன்பற்ற தன்மை, இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களை நம்முடைய மனதிலே அவர் மறுரூபப்படுத்தி நாம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் தீமையை நன்மையினால் வெல்லும்படியாகவும் தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை நாம் ஒருபோதும் எந்த மனிதனை பார்க்கும்போதும் ஒரு இப்போது நான் எனக்கு தீமை செய்தவர்கள் அல்லவா என்று அந்த இடத்துல நம்முடைய சமாதானத்தை இழக்கிறவர்களாக இல்லாமல், நாம் மறுரூபப்பட்டு அந்த இடத்திலே தீமையினால் ஆட்கொள்ளப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுகிற ஒரு சுவிசேஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லோரும் பெற்று வாழ தேவன் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் தந்தவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கான நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ரோமர் 12, 13, 14 நான் படிக்கும்போது முதலாவதாக நான் அதை தியானித்து படிக்கிற ஒரு தருணம் வந்தபோது, அதெல்லாம் உண்மையிலே ஒரு லைஃப்பில், கிறிஸ்டியன் லைஃப்பில் இருக்கிற ப்ராட் மைண்டு, அதாவது விரிந்த ஒரு மனதுடையவரான ஒரு வாழ்க்கையை வந்து அதில் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் அழகாக அந்த காரியங்களில் அதில் தான்னு சொல்ல முடியாது, ஆனால் அதில் நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா நம்ம பொதுவாகவே சுருங்கின இருதயம் உடையவர்களாகவும் சுருங்கின மனதுடையவர்களாகவும் தான் இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு வெளிப்பட அது எல்லாமே என்னை வந்து ஒரு நல்ல ப்ராடர் ஸ்கோப்புக்கும் என்னுடைய மனது விரிவடையத்தக்க ஒரு வாழ்க்கைக்கு தான் நடத்தும். அது விடுதலையாகவும் எனக்கும் ஆசீர்வாதமாகவும் பிறருக்கும் ஆசீர்வாதத்தை அளிக்கும்படியாக தான் அந்த வாழ்க்கை எல்லாமே இருக்கும். அதில் தான் அந்த 12 மறுரூபம் அடைகிற ஒரு மனதை குறித்து படிக்கிற காரியங்கள், அடுத்து ஒவ்வொன்றுமே தியானிக்க நமக்கு நேரம் இல்லாட்டினாலும் இன்றைக்கி கேட்ட காரியங்கள் தொடர்ந்து நிறைய கவனித்து படுத்திங்கன்னா நிறைய இருக்கும். ஒரு விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிற ஒரு சகோதரனை கூட நீ ஏற்றுக்கோ, அவனை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ இன்னொருடைய வேலைக்காரரை நியாயந்தீர்க்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ நான் எப்படியெல்லாம் வந்து ஒருத்தவங்களை நியாயந்தீர்த்து என்னால் ஒருத்தவங்களை மட்டம் தட்ட முடியுமோ அதுவும் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சுருங்கின இருதயம் உடையவங்க தான் நம்ம. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம படித்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவர் அவங்களை ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட அன்பெல்லாம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம், இந்த சத்தியங்கள்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. உலகத்தில் என்னை இந்த 12 படித்தோம்னா இருக்கும், என்னையை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு மிஞ்சி நான் எண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பங்கெல்லாம் வந்து அது வந்து பல கோணத்தில் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆஃபீஸ், என்னுடைய அலுவலகத்துலேயும் யாரையுமே எனக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து யாரையும் தீமை பேசுகிறதுக்கோ, ஈவன் கடினமான சில மேனேஜர்ஸ் மேலே இருக்கவங்க வேலை பார்க்குறவங்க இருந்தாலுமே அவங்களெல்லாம் தீமையாக பேசுகிறதுக்கு என்னால் ஆண்டவர் என்னை தொட்ட நாள் முதல் எனக்கு வந்து அது ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்குற ஒரு காரியமாக தான் மாறிடுச்சு. என்னால் வந்து ஈஸியாக இப்படி தப்பு செய்கிறன்றனால என்னால் திரும்பி அவங்கள போய் தீமை பேச முடியும் அப்படின்றது உலகத்தில் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம். ஏன்னா உலகமே அதை தான் செய்யுது. ஈவன் எனக்கு கூட வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக அவங்க தவறு செய்கிறனால அது இவங்க அவங்கள பற்றி தீமை பேசுகிறது சரின்னு நினச்சி பேசுவாங்க. ஆனால் என்னால் அப்படி பேசுகிறதுக்கு ஒரு தூண்டல் இருந்தாலும் அதை என்னால் பேசுகிறதுக்கு வாய் வராது. ஏன்னா அதுலேயும் ஏதோ ஒரு நன்மை இருக்குமா என்று பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் தந்தார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார். அவர் கடைசியில் சிலுவையில் மரிக்கும் போது கூட அவ்வளவு துன்புறுத்தினாங்க. அவரை அதை படித்து பார்த்தோம்னா இப்படி ஒரு மனுஷனை செய்வாங்களா அப்படின்ற அளவுக்கு அவரை வந்து காயப்படுத்தினாங்க. ஆனால் அவர் சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தை, இவர்கள் என்ன செய்கிறோம்னே அறியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அதை மனுஷியமாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, இந்த அடி இவ்வளவு பண்ணியிருக்காங்க, இவ்வளவு வந்து ஒருத்தரை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும் போது தெரியாமல் செஞ்சுருக்கிறாங்கன்னு நம்ம மனுஷியமாக சொல்லிடலாம். ஆனால் ஆண்டவரோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நன்மையான ஆஸ்பெக்டில் அவங்கள பார்க்க முடியுமான்னு பார்த்தார். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து துன்பப்படுத்துறது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அவங்களுக்கு தெரியல அப்படின்றத ஒரு பாயிண்ட்டை வச்சு கூட சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொன்னார். இப்படிப்பட்ட மனம் அவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து போனோம்னா விரிவுடைய மனதுடையவராக இருந்திருப்பார். எல்லா சூழ்நிலையும் அங்கே அவ்வளவு பேரும் கல்லறிய
தகுதியே இல்லாத இடத்துல அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த விபச்சார ஸ்திரீ மேலே கல்லெறிகிறதுக்கு உண்மையிலேயே அவர் சொன்ன ரீதியின்படி தகுதி உள்ளவர். அவர் சொன்ன ஒரு கண்டிஷன் படி தகுதியுள்ள ஒரே ஆள் வந்து இயேசு கிறிஸ்து தான். உங்களில் பாவம் செய்யாத எவனும் இந்த ஸ்திரீயை கல்லெறியட்டும்னு சொன்னது அவர் மட்டும்தான். அங்கே வந்து அதுக்கு வந்து அதுக்கு பொருத்தமான ஆள் அவர் தான். ஏன்னா பாவம் செய்யாத ஒருத்தர் அவர் மட்டும்தான். மீது எல்லாருமே கல்லை போட்டாங்க. ஆனால் ஆண்டவரோ அவரை விடுவிக்கிறக்காண்டு அப்படி சொன்னார். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை, நீ போ அப்படின்னு சொல்லி பாவம் செய்யாதேன்னு சொல்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நான் அவரை தியானிக்கிறதுக்கு தியானித்தோம்னாலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, என் மனம் எப்படி சுருங்கி ஒரு சின்ன தவறு யாரோ செஞ்சால் கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவரோ நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருந்தாலும் அவர் இடத்துல போகும் பொழுது என்னை மன்னித்து அவர் இரக்கத்தை காண்பித்து நீ முன்னேறி போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாரே, அப்படின்ற ஒரு இருதயத்தெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம இருதயம் நம்ம வாழ்க்கை எல்லாமே மாறிடும். நான் ஆஃபீஸ்லேயுமே நான் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க, அதாவது இவர்கிட்ட என்ன எப்போ போய் எதை சொன்னாலும் பாசிட்டிவாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்த ஒருத்தவங்க சொன்ன ஞாபகம் இருக்குது. என்ன சொன்னாலும் யாரை சொன்னாலும் தீமையே பண்ணுற இடத்துல இருந்தாலும் அவர் பாசிட்டிவாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கா கிரெடிட்டு கிடையாது. என் வாழ்க்கை எப்படி ஒரு மோசமான நிலையில் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரோ நாம் மறுரூபம் அடைகிறதுக்கு இணைய நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மறுரூபப்படுத்தின ஒரு பங்கு, தேவன் மறுரூபப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர்களாக மாறுவோம். இதே இதில் ஒரு குறையுள்ளவர்களாக இருந்தாலும் அதில் நிலைத்திருக்கவே மாட்டோம். என்ன நான் இப்படி ஏன் செய்ய முடியும், நான் தேவனுடைய பிள்ளையாச்சே, நான் இதை எப்படி செய்ய முடியும், நான் இதை எப்படி பேச முடியும், நான் எப்படி இவங்களை வந்து புறம்பே தள்ள முடியும் அப்படின்றத உடனே உணர்ந்து மனம் திரும்பியும் நீதியின் பாதையில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிற வாழ்க்கையில் தான் ஆண்டவர் வச்சிருப்பார். இப்படிப்பட்ட மனம் விரிவடைகிற ஒரு வாழ்க்கையும் எல்லா சூழ்நிலையும் எல்லா இடத்துலையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையிலையும் அந்த 14ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஒரு உணவுக்காக வச்சுட்டு தேவர பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஒருத்தருக்குள்ளார செய்கிற கிரியையை வந்து இது பண்ணிடுறாரு, அதை வந்து தடுத்துறாதுன்ற ஒரு கான்டெக்ஸ்டில் வரும். அதாவது ஆண்டவர் ஒருத்தருக்குள்ளார கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறார். நீ வந்து சாதாரண ஒரு சாப்பாடை வச்சுட்டு அந்த ஆத்மாவை வந்து பாதிச்சிடாத. அந்த உன்னோட சாப்பாடு ஏதோ ஒரு உன்னுடைய விசுவாசன்ற பேரில் நீ மற்றவங்கள வந்து மட்டம் தட்டி கீழே தட்டிடாத. அவங்களும் பலவீனமானவங்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. உன்னுடைய மனம் விரிவுள்ளதாக இருக்கும்னா நீ அவங்களையும் ஏற்றுக்கொள். நீ விசுவாசத்தில் பலவீனமாக ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கிறன்னா பரவாயில்ல, அதை உன்னோட வச்சுக்கோ. ஆனால் அதை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் அவங்கள வந்து கீழே மட்டம் தட்டி கீழே தாழ்த்தாத. இப்படின்ற காரியங்கள்லாம் நம்ம படிக்க முடியும். இதெல்லாமே உண்மையிலே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான ஒரு முத்துக்களாக தான் என் வாழ்க்கையில் வச்சுருக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் தனிப்பட்ட விதத்துலையும் தியானிக்கிறது, வீட்டில் போய் தியானிக்கிறது நல்லது. ரோமர் 12, 13, 14 அழகாக போட்டிருக்கும். மனம் விரிவடைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோரும் பெற்று ஆண்டவர் நாமத்தை நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறரிடத்திலும் இந்த ஒளியை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஜீவம் வாழ ஆண்டவர் உதவி செய்வார். ஆமேன். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். எனக்கு தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. சத்தமாக பேசுகிறது ஓகே? இஸ் இட் ஓகே? நோ ஓகே. இங்கே வந்து உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ப்ரைஸ் காட். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இங்கே வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது இப்போ தான் God has allowed that. So I praise God and really I am excited to meet you all. Thank God for the 2 brothers-um ஷேர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஹார்ட்டில் என்ன இருக்குதுன்னா அதை வாண்டட் டு ஷேர். நான் லாஸ்ட் வீக் வந்து நான் கலேஷியன் மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தேன். கலேஷியன்ஸில் வந்துட்டு சாப்டர் 4 verse 6 சாப்டர் 4 verse 6 அது யாராவது தமிழில் என்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்குது. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேங்க்ஸ் பிரதர். இதில் வந்து எனக்கு எப்படி பேசப்பட்டதுன்னா, இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. நான் வந்து ஆபா ஃபாதர்னு அவங்கள எதுக்கு கூப்பிடுறேன்னா, அவர் வந்து அவரோட குமாரனோட ஸ்பிரிட்டை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு இன்சைட் ஆஃப் மீ. நாட் அ அவுட் சைட் மேனிஃபெஸ்டேஷன், இட் இஸ் இன்சைட் ஆஃப் மீ. ஸோ இதில் நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிருந்தேன்.
அங்கே வந்து எல்லா இன்டர்வியூவில் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்து நான் அதே ஆன்சர் கொடுக்கணும். அந்த ப்ராப்ளம் கேட்டுட்டு நான் வந்து என்னோடய டீச்சருக்கு இந்த ஆன்சர் தெரியும், இல்லாட்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஆன்சர் தெரியும்னா நான் ரிஜெக்ட் ஆயிடுவேன். அதே மாதிரி நேற்று வந்து நான் 31st வரப்போகுது எஸ்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து அவங்களோட அசெட் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி இருக்குது. நான் என்ன யோசித்தேன், நேற்று இங்கே மதுரை வரும்போது எஸ்பிஐயில் நான் போய் என்னோடய ஏடிஎம் கார்டு போட்டேன்னா அதில் எவ்வளோ இருக்குன்னு தான் மேட்டர். அதில் 5000 இருக்கும். ஸோ இதில் வந்து கலேஷியன்ஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, Father has given his spirit of his son inside me. அதுக்கப்புறம் தான் நான் ஆபா ஃபாதர்னு கால் பண்ண முடியுது. இது வந்து ஒரு பெரிய சத்தியம். அண்ட் இந்த சத்தியத்தை வந்துட்டு இது ஒரு ஃபேக்ட், இது வந்து ஒரு பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை வந்து நான் ஒபே பண்ணணும், மீனிங் ஃபேத் மூலியமாக இதை வந்து நான் சொந்தம் கொண்டாடணும். இது வந்து படிச்சுட்டு அப்படியே போயிட்டேன்னா வந்து காட் இன்றைக்கி வந்து நம்ம பரிசுத்தம், ஹீஸ் அ ஆம்னிப்ரெசன்ட் காட், அவர் வந்து இந்த உலகத்தை படைத்தார். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அது பற்றி பேசுகிறோம். பட் இதை படிக்கும்போது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப இமோஷனல் ஆகலை. எனக்கு வந்து அதே அந்த காட் வந்து என்னை வந்து சன் ஆக்குறாரு. அதையே வந்து நீங்கள் வந்து 9th படித்தீங்கன்னா verse 9 நீங்கள் படித்தீங்கன்னா பிரதர், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படிக்கு விரும்புகிறது எப்படி? தேங்க்ஸ் பிரதர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் ட்ரூ காடை வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லாட்டி காட் உங்களை தெரிஞ்சிருக்காரா? ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட். ஆக்சுவலி நான் வந்து ஒரு இப்போ அம்பானியை போய் நான் அப்பான்னு சொல்லிச்சுன்னா அவர் ஒத்துக்குவார். பட் அவர் வந்து என்னை சன்னுன்னு சொன்னால் தான் இது கீழே வந்து என்ன எழுதியிருக்குன்னா, அவரோட இன்ஹெரிட்டன்ஸ் நான் சொந்தமாயிரும். ஸோ வந்து திஸ் இஸ் எ ஒண்டர்ஃபுல் ஃபேக்ட். அண்ட் ஜானில் சொல்கிற மாதிரி இந்த ஃபேக்ட், இந்த ட்ரூத் வந்து என்னை ஃப்ரீ பண்ணிவிடும். கீழே அதுக்கு கீழே வந்து பால் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, ஃப்ரீ மீனிங், நான் வந்து ஒரே நிமிஷம், அவர் வந்து இங்கே 2 கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. 12 நம்ம வந்து ஹேகர் ஹூ இஸ் எ பாண்ட். இன்றைக்கி வந்து நான் யாரையோ வந்து வலுக்கட்டாயமாக அப்பான்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப பேர்டன். லைக் ஏன்னா நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், வந்து முதல்வர் தெரியும் பட் அவரே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தட் இஸ் அ பர்டன்சம் லைஃப். பட் பால் இங்கே வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, வி ஆர் பார்ன் ஆஃப் ஃப்ரீ உமன், தட் இஸ் சேரா, விச் இஸ் அ ப்ராமிஸ்ட் சைல்டு. ஸோ இது வந்து நம்ம லைஃப்பில் எப்போ வந்து இதை நம்ம சொந்தம் கொண்டாட நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வந்து வேறவங்களுக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். யார்கிட்டையாவது போய் சொல்லி ஜீசஸ் வந்து உங்களுக்கு யார், ஜீசஸ் ஹஸ் கிவன், ஃபாதர் இஸ் யூ ஹவ், ஐ மீன் பிதா வந்து உங்கள் அப்பா கூட, நாட் தட் ஹி இஸ் மை ஓன் சன் ஆர் யூ ஆர் இஸ் சன் பிகாஸ் ஹீ நோஸ் யூ, மீனிங் அவர் உங்களை தெரியும். இந்த வாக்கியம்லாம் வந்து திஸ் இஸ் லைஃப் கிவிங் வேர்ஸ். அண்ட் வந்து இங்கே இன்னொரு நான் போர்ஷன் படிக்க விரும்புகிறேன். இட் இஸ் இன் புக் ஆஃப் ஜெரிமாயா, ஐ திங்க், ஜெரிமாயாவில் வந்து நீங்கள் சாப்டர் 31 அதில் வந்து 31 பார்த்தீங்கன்னா 31 வேர்சஸ். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அப்புறம் நாட் லைக் த கவர்னன்ட் 32,
நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். And 33 also, brother. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Thanks, brother. So, இது வந்து ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது ஜெரேமியா டைமில், ப்ராஃபஸை கூட பண்ணப்பட்டிருக்குது. அது வந்து ஜீசஸ் தான் வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வச்சார். அது ஃபுல்ஃபில் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, வி ஆர் ஹிஸ் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட். அதர் ஆக்டிவிட்டி, அடுத்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணுவோம், ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களோட சில்ட்ரன், இதே வந்து நம்ம சொந்தம் கொண்டாடணும். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இதை ஃபஸ்ட்டு படிக்கும்போது இதில் வந்து இஸ்ரேல்னு வந்துச்சு, ஃபாதர்னு வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து மேபி இது வந்து எங்கூட பண்ணியிருக்குதா இந்த கவனன்ட், நான் இதை எப்படி சொந்தம் கொண்டாடலாம்? இதுக்குன்னு வேண்டி இதோட ஆன்சர் கூட பால் வந்து அகெயின் கலேஷியன்ஸ், ஆஃப்டர் தட் ஐ வில் ஃபினிஷ். இப்போ கலேஷியன் சாப்டர் 3 எக்ஸாக்ட் வேர்ஸ் வந்து 8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. யா, ஸோ இது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, the first gospel was இந்த ஃபஸ்ட்டு சுவிசேஷம் வந்து காட் வந்து ஏப்ரஹாமுக்கு ஜெனிசிஸில் சொல்லியிருக்காரு. அண்ட் அது வந்து ஜூஸ்க்கு மட்டும் இல்லை, காட் வந்து நம்மளை தான் மைண்டில் வச்சுருந்தார். மீனிங் அதில் எப்படி, குட் நியூஸ் ப்ரோக்ளைம் டு ஏப்ரஹாம் இன் அட்வான்ஸ் வித் த ப்ராமிஸ் தட் ஆல் த நேஷன்ஸ் வி ஆர் பிளெஸ்ட். அண்ட் ஜெரிமையால என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த நாட்களில் வந்து யாருமே வந்து யாருக்கும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் கி வந்து நீங்கள் யூஆர் ஆர்ஃபன். காட் வந்து நம்மளை வந்து சில்ட்ரன் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த ட்ரூத் வந்து நம்ம தெரிஞ்சு கீழ்ப்படியணும், ஒபீடியன்ஸ். ஸோ ஒபீடியன்ஸ் தட் இஸ் நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஃபேத் வந்து ஒரு உடல் பயிற்சி மாதிரி. இன்றைக்கி நான் 1 மணி நேரம் பண்ணேன்னா இப்படி இருக்கும், இன்னொருத்தர் 2 கிலோமீட்டர் ஓடினாங்கன்னா, ஸோ அப்படியே நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் காட் வந்து ரிவீல் பண்ணார், ஃபேத் வந்து என்னென்னா, யார் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட மகத்துவம் தான் இம்பார்ட்டண்ட், நாட் ஹவு ஐ ஃபீல். இப்போது ஒரு வேர்ஸ் இருக்குதுங்க ரோமன்ஸில், லைக் அது வந்து ரோமன் ஸ்டார்டிங் அப்படி ஆகுது, யூ ஷுட் ஹேவ் ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபேத். ஐ திங்க் ரோமன் 1:5 லேட்டர் நம்ம பார்த்துக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் 16 வந்து ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபேத்தில் முடியுது. ஸோ வாட் இஸ் திஸ் ஒபீடியன்ஸ்? ஐ எம் ரெடி டு ஒபே. பட் அந்த பிரதர் சொன்ன மாதிரி இட் வில் எண்ட் அப் இன் எ பர்டன். ஸோ அந்த ரோமன்ஸ்லேயே வந்து ஒரு வேர்ஸ் இருக்குது, இன் வேர்ஸ் 6 சாப்டர் 6 வேர்ஸ் 17, thank be to God. Romans 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise God. So obedience வந்து ஒரு ஃபேக்ட் மேலே பேஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து எப்படின்னா, பால் என்ன எழுதுறாருன்னா, உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஃபுல் ஸ்கிரிப்சர்ஸில் பார்க்குறோம், காட் இஸ் நாட் ஹாப்பி வித் தெம், இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். பட் இங்கே வந்து பால் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, அது வந்து உங்களை சாகம் கொடுத்துச்சு. எதுக்குன்னா, பாண்ட் உமனோட சந்ததிகளெல்லாம் வந்து அது எவ்ரிடே அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், வி ஆர் ஹிஸ் சில்ட்ரன், இன்றைக்கி நல்லது பண்ணியிருக்கிறோமா, இல்லாட்டி ஒரு நாள் நம்ம ப்ரேயர் பண்ணலையா, அந்த மாதிரி. பட் இங்கே வந்துட்டு அவர் வந்து நம்மளை பர்மனெண்ட்லியாக நம்மளை சொந்தம் ஆக்கிட்டார். ஸோ
இங்கே பால் 17 என்ன சொல்கிறாருன்னா, the standard of teaching. பால் இந்த டீச்சிங்கை எதுக்கு அந்த ப்ராஃபஸி கூட கனெக்ட் பண்ணுறாரு. லைக் ஒன் டே he will be you will be called as his children. நீங்கள் வந்து அவங்களோட மக்களாக மாறுவீங்க. அந்த பிரதர் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி நான் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஐ cannot manufacture. நான் வந்து என்னோட நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பார்த்துச்சுன்னா அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து த கொஸ்டின் இஸ், காட் அவங்கள தெரியுமா? இல்லாட்டி அவங்க வந்து காடை வந்து இது சொல்லியிருக்க மாதிரி யூ ஆர் ஹிஸ் சன் வித் த ஸ்பிரிட் அண்ட் காட் நோஸ் யூ. ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் சர்க்கிள். ஸோ வந்து எனக்கு வந்து இது ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு இந்த வேர்சஸ். அண்டு இந்த ஃபைனல் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேங்க. பால் வந்து சாப்டர் Galatians chapter 5:1 நான் வந்து it was for this freedom Galatians chapter 5 verse 1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் உட்படாமல் கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். தேங்க்யூ. ஸோ பால் வந்து மறுபடியும் நம்மளை வந்து ஞாபகப்படுத்துகிறாரு தட் வி ஆர் நாட் ஆஃப் ஸ்லேவரி. ஸ்டாண்ட் ஃபர்ம் பிகாஸ் இந்த ஃப்ரீடம் வந்து நான் வந்து இது கேட்கும் நம்ம இன்றைக்கி பாடின மாதிரி பிரதர் ப்ரேயர் பண்ண மாதிரி வி ஆர் ஷீப்ஸ் அவேட்டிங் டு ஸ்லாட்டர். நம்மளுக்கு வந்து எது தப்பு ரைட்டுன்னே தெரியல. அந்த டைமில் வந்து ஹீ liberated us, freed us through a free woman. I mean like நம்மெல்லாம் ஏப்ரஹாமோட பிளட் ரிலேஷன்ஸில் இல்லை, அது ஜூதர்கள் மட்டும்தான். பட் காட் ஹாஸ் மேட் அ ப்ரொவிஷன் and the promise is for us also. அவர் வந்து நம்மளோட காட் கிரியேட்டர் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து அப்பாவாக இருக்கிறாரு. ஸோ வந்து ஐ வாண்ட் டு ரியலி என்கரேஜ் ஆல் ஆஃப் அஸ் டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எவ்வளோ சொந்தம் கொண்டாடினாலும் கம்மி. அண்ட் இதே ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வேறு எல்லாத்துக்குமே அவங்கள இந்த ஃபோல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். ஸோ தட் தே கேன் ஆல்சோ பி அ சன்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் காட். அண்ட் த ஜீசஸோட க்ராஸில் அவர் பட்ட பலன் வந்து அவர் அடையட்டும். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். சகோதரர் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். நம்ம தியானித்த அந்த வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரேமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரே ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணது மட்டும்தான். அது என்ன அப்படின்னா, தேவனை நான் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கேன் அப்படின்றது. இது இங்கே போட்டிருக்குது அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னன்றதை நீங்கள் உங்களுடைய மனசு புதிதாகிறதுனால அறிஞ்சு கொள்ளுங்க. நான் எப்படி இருக்கேன்னா, உலகத்துக்கு பிரியமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், பிறந்ததுலேருந்து நான் அது வரைக்கும் தேவனை என்னுடைய சொந்த பிதாவாக ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கே ஒத்த வேஷம், உலகத்தை பிரியப்படுத்துறதுக்கே என்னோடய சொந்த அப்பா அம்மாவை, சொந்த வேலையை, சொந்த குடும்பத்தை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இதுக்கே சந்தோஷப்படுத்துறதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இப்போ ரட்சிக்கப்பட்டோன்னே என்னுடைய சொந்த பிதாவாக தேவன் மாறினதுக்கு அப்புறமேட்டு என்னுடைய டைரக்ஷனை மாற்ற வேண்டியிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் புதுதாகிறதுனால நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நோயிங் காட். இப்போ கொஞ்சம் எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னது மாதிரி கூட, கடவுளை எந்த அளவுக்கு நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்றது தான் அதை அப்படியே மாற்ற முடியும். கடவுளை அறிஞ்சிருந்தால் நிறைய நேரங்களில் நிறைய விடுதலைகள் நமக்கு கிடைக்கும். நம்ம போராட்ட குணம், பூமிக்காக போராடுற குணம் நம்மளுக்குள்ளே குறையும். எதிர்பேசுறது, அதுக்கு முன்னாடி பேசின நம்மளுடைய சகோதரர்கள் பேசின மாதிரியும் கூட, நான் எதை பற்றியுமே எனக்கு ஒரு கவலையோ, மனுஷன் எனக்கு என்ன செய்வானோ, எனக்கு ஒரு அழகான ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். எபிரேயரில் கடைசி அதிகாரம் எபிரேயர் 13:5-6 வாசிக்கிறேன். எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதாவது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது உங்களுக்கு போதும். பண ஆசையெல்லாம் விட்டுருங்க. இல்லை பண ஆசை மட்டும்ன்றதில்ல, இங்கே உங்களுக்கு போதுமென்ற அதுக்கு அடுத்திருக்க வசனம் சொல்லுது, அதனாலே அவர் என் கூட இருக்கிறதுனால அவர் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலக போகிறதும் இல்லை, உன்னை கைவிட போகிறதும் இல்லைன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு அடுத்த வார்த்தை வந்துட்டு மனுஷனை அவர் எனக்கு சகாயராக இருக்கார், அவர் எனக்கு ஹெல்ப்பராக இருக்கார், என் கூடவே இருக்கார், நான் எப்படி நடக்கணும், நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றது அந்த தைரியம்லாம் இருக்கிறதுனால நான் தைரியம் கொண்டு மனுஷனை எனக்கு என்ன செய்வான்னா, அகைன் நம்ம ஸ்டீஃபன் பிரதர் நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே எடுத்து சொன்னது மாதிரியும் கூட நான் அவர் என் கூட இருக்கார், அதனால் மனுஷனை நான் விரோதிக்கிறது இல்லை. இப்போ அவர் எனக்கு கூட இருக்கார், அதனால் மனுஷன் என்ன செஞ்சாலும் அது என்னை பாதிக்கப்பட போகிறதில்ல. ஆனால் அதை மீறி இன்னொரு ஒரு தேவனோடையே பழகின ஒரு மனுஷனுக்கு இருதயத்துலேருந்து ஒன்று தோணும், இவங்க இன்னும் உலகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, இந்த அழிய போகிற அந்த உலகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, இவங்க ரட்சிக்கப்படணுமேன்ற எண்ணம் கர்த்தரோடையே பழகிட்டு அனுதினமும் அவருடைய தியானத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்க மனுஷனுக்குள்ளே வரும். அந்த என்னோடய சுயத்துக்கு மொத்தமாக மறித்து இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த விஷயம், உலகம் எப்பயுமே என்கிட்ட டிமாண்ட் பண்ணுறது ரெண்டே விஷயம் தான் நம்மளை டைவர்ட் பண்ணுறது, ஒன்று என்னோடய சுயம், இன்னொன்று உலகம். அதுவே எப்பயுமே என்னை இழுத்து இதன் டிமாண்டிங் எப்பயுமே இது ரெண்டும் மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும். நீ இதை பண்ணிடு, இது என்ன ஆக போகுது, உன்னோட எதிர்காலம் என்ன ஆக போகுது, இதில் நீ சரி செய்யலைன்னா என்ன ஆகும், உன்னோட பிள்ளையோட எதிர்காலம் என்ன, இந்த மாதிரி வருஷ டிமாண்ட் நல்ல விஷயங்களாகவே இருக்கும், நியாயமானதாகவே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதுக்கு நான் தியானித்து செவி கொடுக்கும்போது தான் விஷயம். ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சபையில் அதிகமாகவே இந்த டைவர்ஸை பற்றி பிரதர் எடுத்து சொல்லியிருக்காரு. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு. லீகலாக அது சரியாக இருந்தால் கூட டைவர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப சாதகமான ஒரு விஷயம் தான், கவர்மெண்ட்டே அனுமதிக்குது. அது ஒரு சகஜமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுன்னா கூட என் தேவன் என்ன சொல்கிறாருன்றதான் எனக்கு முக்கியம். தேவன் நினைத்ததை நான் பிரிக்கக்கூடாது, ஏன்னா என்னோட சந்தோஷம் இந்த மனைவிக்குள்ளே தான் இருக்குன்னு அவர் தெரிஞ்சு கொண்டிருக்காரு. அவர் இணைச்சதை எனக்கு நண்பன் தெரிஞ்சு ஒரு விஷயத்தை விட்டுருக்கிறத நான் எப்படியே முடிச்சுட்டு இல்லை என்னோட சந்தோஷம் இதுன்னு என் சுயம் ஒன்று சொல்லுதுன்னா அங்கே போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், என்னோட குடும்பத்தை உடைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், குழந்தைங்களை என்ன நம்பி கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது இதெல்லாத்தையும் விட்டு வெளியே வராமல், இதுக்கு அநேக உதாரணங்கள் நம்ம வேதத்துலேருந்தே எடுத்து பார்க்கலாம். உலகத்தோட ஒத்துவேஷம் தரிக்க மாட்டேன் அப்படின்னு நின்ன தானியேலை அருமையாக சிங்கக்கெபிலே போட்டாலும் போடுங்க, என் தேவனுக்கு அகென்ஸ்டாக பண்ண மாட்டேன், அது அரசரே இறங்கி வரட்டும், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும். இல்லை தாவீது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாடமாகவே அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அவர் ராஜாவே, பிரதர் இப்போ சமீபமாக கூட என்கிட்ட இது பண்ணது, அவர் ராஜாவாகவே ஆன பிறகும் கூட தேவன் முன்னாடி ஏழையாக இருந்தது. அவரோட செய்கையிலே நிறைய இடத்துல அதை பார்க்க முடியும். பட்சைபலோட பாவம் பண்ணப்போ கடிந்து கொள்ளப்பட்டப்போ கூட அங்கேயும் தாழ்த்துனது. அவர் ராஜாவாக இருந்தால் சாமுவேலை வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா வந்துட்டு எப்படி தட்டி கழிச்சாதான் அந்த மாதிரி தட்டி கழிக்காமல், இல்லை நான் பண்ணது பாவம், அந்த பாவி நான் தான் சொல்லி அங்கே சரண்டரானதாக இருக்கலாம். இன்னொரு இடத்துல அப்சைமேலம் தன்னோட சொந்த மகனால் விரட்டப்பட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு, அவரை ஏசிக்கிட்டே சுற்றி இருக்க ஒருத்தவங்க ஏசிக்கிட்டே இவரை ராஜா நடந்து வர்றாரு, ஏசிக்கிட்டே வரும்போது சுற்றி இருக்கவங்களாம் அவனை கண்டிக்க போகும்போது இவர் சொல்லுவார், தாவீது சொல்லுவார், அவன் என்னை திட்டும்படி தேவன் அவனை அனுமதிச்சிருக்காரு, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறது. அதெல்லாம் தான் தாவீதை வந்துட்டு என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு பிதா அறிக்கையிடுறதுக்கு ஒரு இடமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடம் என்னுடைய, இப்போ நான் அந்த தியானித்த வசனம் மாதிரி அவருக்கு பிரியமாக இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய முழு இடமா இருக்கணும். அதை தாண்டி இந்த உலகத்தை திருப்திப்படுத்துகிறதோ, ஏன் நம்மளோட சொந்த மனைவி சொந்த உடன் வேலையாட்கள் கூட வந்துட்டு உலகத்தை பிரியப்படுத்துறதுக்காக நம்மளை டிமாண்ட் பண்ணும்போது அதில் அசையாமல் இருக்கிறது தான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறது. ஏன்னா அவங்களுக்கான நன்மையும் தேவனுடைய பிரியத்துக்குள்ளே தான், பிரியமாக நடக்கிறதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குதுன்றது தான் மிகப்பெரிய ரகசியம். அவங்களோட டிமாண்டுக்கு போனால் நானும் அவங்களும் சேர்ந்து அழிவின் பாதையை நோக்கி போகிறத விட்டுட்டு, ஆண்டவரே உங்களுடைய நீங்கள் உங்களுடைய பிரியமான வழி என்ன, அதில் நான் நிலச்சிருக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு கேட்டு அதுக்குள்ளேயே நான் ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுட்டு போகிறது தான் கர்த்தர் நமக்காக வச்சுருக்க வழி. அந்த வழியில் நிலச்சிருக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது போன்ற ஒரு இந்த ரோமர் 12 வாசித்த அந்த பகுதியானது, அந்த ஊற்றுக்கண்ணை முதலாவது அதை அவர் சொல்கிறார். அந்த ஊற்றுக்கண்ணில் இருந்து தான் மற்ற அனைத்துமே வர முடியும். என்ன அந்த ஊற்றுக்கண் என்று சொன்னால், நம்மை அவர் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும்படி நம்மைத்தான் அவர் அழைக்கிறார். அவர் காலிங், நம்முடைய அழைப்பு என்ன, நம்மைத்தான் அழைக்கிறார். அபிரகாமாய் கொண்டு போய் ஈசாக்கை பலியிட்டான் என்று இல்லாதபடி ஹி கால்ஸ் ஹிம், அவனை அழைத்து ஆஃபர் யுவர் சன்,
உன்னுடைய மகனை ஏகபுத்திரனை நீ பலிபீடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற அழைப்பு தான் இட்ஸ் எ பிகினிங். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அது விசுவாசத்திற்கு உரிய நீதியாய் அது எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம். அது நீதியாய் எண்ணப்பட்டது. காட் கால்ஸ் மீ டு ஆஃபர். அவர் என்னை ஜீவனையை ஒப்பு கொடுக்கும்படி என்னை அழைக்கிறார். ஆகவே தான் அவருடைய அந்த ரோமர் 12ஆம் வசனத்தில் அவர் முதலாவது தொடங்கும் பொழுது தேவனுடைய அந்த அந்த மிகுந்த இரக்கத்தின்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்வார். உங்களை தேவனுடைய மிகுந்த இரக்கத்தை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், ஆபிரகாமினுடைய அந்த நாம் கலாத்தியில் நாம் வசித்ததை போல அந்த ஆபிரகாமுக்குரிய அந்த உறவு, அந்த அந்த குடும்பம் என்று இருக்கக்கூடிய அந்த பந்தம், அதையெல்லாம் இஸ்ரேல் குடும்பம் என்று ஆரம்பித்து பின்பு இப்பொழுது அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவியார் ஆவியை உடையவர்களாக நாம் மாறுகின்ற அந்த பந்தம், அந்த அந்த உறவு எப்பொழுது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், யூ வில் சரண்டர். உங்களை நீங்கள் அவர் அழைக்கும் பொழுது ஒன்றும் பதில் பேசாமல் அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவது தான். இது எப்படி நான் என்னை ஜீவபலியை ஒப்பு கொடுக்க முடியும்? என்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து விட்டால் எனக்கு வேண்டியதென்று வந்தால் அது என்ன செய்வது? புறம் அக்னியிலே போடப்பட்டு இருப்பது சரிதானா என்றெல்லாம் கேள்வி கேட்பதில்லை. எனக்குரியது இவ்வளவு தானே, இவ்வளவும் ஒப்பு கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி வருவதில்லை. நீங்கள் அவருடைய இந்த பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு ஆண்டவர் சொன்னதைப்படி, அவர் கட்டளையிட்டபடி அப்படியே அவன் செய்தான் என்பதுதான். ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு என்று சொல்வதெல்லாம் அந்த ஈசாக்கிட்டத்திலிருந்து தொடங்கின அந்த பகுதி தான். அவனையே கொண்டு வந்து பலி கொடு என்று அவர் சொன்னார். எங்கே ஆடு என்று அவன் பையன் மிரண்டு போய் அவன் கேட்கிறான். நோ, காட் வில் டேக் கேர், தேவன் அதை பார்த்து கொள்வார் என்று அவன் சொன்னானே பாருங்கள். அப்படி ஒரு பதிலை வைத்திருக்க வேண்டும். என்ன பதில் வைத்திருக்க வேண்டும்? காட் வில் டேக் கேர், தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் எனக்கு இப்போ என்ன சொன்னார்? உபே, நான் சொல்கின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படி. சரி, மனுஷன் சொல்கின்ற வார்த்தைக்கு என்று அல்ல. ஒரு முறை பேதுருக்கு முன்பாக நின்று அவர்கள் சொன்னார்கள், அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே விட வரும்பொழுது, வெளியே விடுகிறோம், ஆனால் உயிர்த்தெழுந்து இயேசுவை எங்கும் பிரசங்கிக்கக்கூடாது என்று கூறின பொழுது, நோ, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான், அதிகாரிகளாகி உங்களுக்கு கீழ்ப்படிவதுதான், நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் எங்களுக்கு உத்தமம் என்று சொன்னவுடன் அடின்னு அடித்து கொன்று போட்டு தான் அவரை கிட்டத்தட்ட கொன்று போட்டு வெளியே தூக்கி எறிந்து பின்பு ஆண்டவர் உயிரை அவர்களுக்கு தந்து அவர் எழுந்து நின்று அவர்கள் துதிபாடி ஆண்டவருக்கு அவருக்காக பாடுபடுவதற்கு நம்ம அருளப்பட்டதே என்று அவர்கள் செல்வார்கள். ஆகவே ஒபீடியன்ஸ் ஃபாதர் என்று வரும்பொழுது மகன் கீழ்ப்படிய வேண்டும் என்பது, நம்முடைய டீச்சர் என்று வரும்பொழுது ஒரு மாணாக்கன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்வது, ஒரு எஜமான் என்று வரும்பொழுது வேலைக்காரன் கீழ்ப்படிவது என்று சொல்வது, தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். அதையெல்லாம் பேசிக்காக உள்ள பகுதி தான். அதையும் நீங்கள் கண் பார்வைக்காக நீங்கள் கீழ்ப்படிவதை போல் அவருடைய பார்வைக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். பின்பு அவர்கள் ஒபீடியன்ஸ் அந்த ஸ்பிரிட் வைத்திருப்பதில்லை. ஒபீடியன்ஸ் டு ஃபெய்த் என்று நாம் கேட்டோம் பாருங்கள், ரோமரிலே விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல். வேதத்தில் எழுதப்பட்டபடியே நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வது ஒரு எஜமானுக்கு அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போலவே நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்கின்ற ஒரு விசுவாசத்தை பெற்றிருந்திருக்க வேண்டும் என்பது அது எல்லோருக்கும் உரியது. அது எல்லோரும் செய்திருக்க வேண்டும். அதிலே கூட சிலருக்கு கோளாறு வருகிறது என்று சொன்னால் அவர் தேவனுக்கு கீழ்ப்படியே பழகாதவர் என்று தான் அர்த்தம். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்களா என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவே தான் மனைவிமார்களே உங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு பெரிய காரியம் போல் தோன்றுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவன் அந்த சுரபி அந்த அந்த ஃபவுண்டெயின்லேருந்து அவன் வரும்பொழுது ஆல் திங்ஸ் ஆர் ஆர்டினரி. மற்ற கீழ்ப்படிதல் முழுவதுமே ஆர்டினரியாக போய்விடும். ஐ ஒபே மை பேரண்ட் லைக் தேன். என் பெற்றோர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு என் கீழ்ப்படிதல் இன்னும் விசேஷித்த விதமாக மாறியது. என் டீச்சருக்கு நான் கீழ்ப்படிவது, என்னுடைய எஜமானுக்கு நான் கீழ்ப்படிவது என்றெல்லாம் வருகின்ற அந்த பகுதியெல்லாம் இட் ஸ்டார்ட்ஸ் பை த ஃபெய்த், அந்த விசுவாசத்தில் ஆரம்பிப்பது தான். ஆகவே இந்த காலை வேளையிலே நீங்கள்
கேட்டதன்படியாக. உயிருள்ள பலி என்று சொல்வதெல்லாம் அந்த கலாத்திரியர் சம்பந்தப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் அதை செய்தான். தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை உயிருள்ள பலியாய் கொண்டு வந்து கொடு என்று சொன்னவுடன் கீழ்ப்படிந்தான்னு பாருங்கள். we should have that obedience, அந்த கீழ்ப்படிதல் வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று கெஞ்சி வேறு கேட்கிறார். அவர் தான் பெற்ற ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, பசியால் அடைகின்ற ஒருவனுக்கு தான் பெற்ற அமுதத்தை கொடுக்க வேண்டுவதற்கு நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், தயவாய் இதை சாப்பிடப்பா, நீ சாப்பிட்டால் பிழைத்துக் கொள்வாய் என்று சொல்லுவதை போல் அப்படி அவர் அமுதத்தை கையில் வைத்து கொண்டு சொல்கிறார், கீழ்ப்படிங்கள், தேவனுடைய தயவை முன்னிட்டு நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு முன்பாக சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஆபிரகாம் அந்த கீழ்ப்படிதலை வைத்திருந்தான். உயிருள்ள பலியாய் தன் மகனை கொண்டு வந்து வைத்து விட்டான் பாருங்கள். அதுபோன்று முதலாவது செய்ய வேண்டிய அந்த விசுவாசத்திற்குரிய பகுதி என்னவென்று சொன்னால், சரண்டர் யுவர் பாடி, உங்களுடைய முழு சரீரங்களையும் ஜீவ பலியை ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே என்று அவர் சொல்லும் பொழுதும், சகோதரரே என்று அவர் சொல்லும் பொழுதும், அஞ்ஞானிகளுக்கு சொன்னால் விளங்காது. ஒரு அஞ்ஞானி இடத்துல போய், ஒரு முஸ்லீம் இந்து இடத்துல போய், ஏன் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், ஒரு சகோதரனிடத்தில் நீங்கள் போய் கூட சொல்ல இயலாது. அது ஏனென்றால் they not become the child of God, தேவனுடைய பிள்ளையை மாறவில்லை, தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலே இருக்கிறார்கள். அவர்கள் தூக்கி எடுக்கப்பட்டார்களா, பாவியா என்னை ரட்சித்தார் என்று அவர்களே குழியிலிருந்து தூக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்களாம், ரட்சிக்கப்படவும் இல்லை. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாம்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று இருக்கிறதா, அதிகாரத்தையும் பெறவில்லை. பின்பு எப்படி அவர் கிறிஸ்துவ பெயரை வைத்திருக்கிறார் என்பதற்காக, யாரோ ஒரு யாக்கோபு என்று பெயரை வைத்து விட்டால் உடனே கிறிஸ்தவர் என்று எண்ணிக்கொள்வதுதான் தி யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. அதுபோல் பகுதி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நியூஸ் பேப்பரில் நான் படிக்கும் பொழுதெல்லாம் சில சமயங்களிலே அந்த கன்விக்டான பெரும் குற்றவாளிகளை படிக்கும் பொழுது, அது எவனாவது கிறிஸ்தவன் இருக்கிறானா என்று ஒரு அச்சத்தோடு பார்ப்பேன். அதில் ஒரு கிறிஸ்தவன் பெயர் வந்தால், ஆண்டவரே உடைய நாமத்திற்கு இழிவை இந்த மனுஷன் கொடுத்து விட்டானே, நான் வருந்துகிறேன் என்று சொல்வேன். அவருடைய நாமத்தின் நிமித்தம் மையப்பட வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டா? அப்படிலாம் வருவது எப்பொழுது என்றால், நீங்கள் அவருடைய நாமத்திற்கு மகத்துவத்திற்கு குறைச்சலை நீங்கள் கொண்டு வந்துவிட மாட்டீர்கள். எனவே ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து அவர் போய் நீ உயிருள்ள பலியாய் ஒப்புக்கொடு என்று அவர் சொல்லுவார். அவனே இன்னும் தேவனுடைய பிள்ளையாய் மாறவில்லை. அவன் 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 தேவனுடைய அந்த விசுவாசத்திற்குள்ளே அவன் வரவில்லை. பிள்ளையாய் மாறினால்தானே அவன் வந்து கீழ்ப்படிவான். தகப்பனுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். மறைமுகமாய் ஈசாக்கு என்ற தேவன் என்று அவனுக்கு பெயர். அது ஏனென்றால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுவதற்கு தன் தகப்பனிடத்திலே வந்து இணங்கி நின்றான் பாருங்கள். அதுபோன்ற ஒரு பகுதி தான் அந்த இஸ்ரேல் குடும்பம் என்ற அந்த பகுதியில் தொடங்கி, ஆபிரகாம் விசுவாசம் தகப்பன் என்ற அந்த அந்த பகுதியை தொடங்கி, சாராளுக்கு கூட ஸ்திரீகளுக்கு ஒரு பகுதியை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் இருந்து நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாக இருந்தால், உங்கள் புருஷருக்கு நீங்கள் இப்படி வாழுகின்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து இருந்தால் சாராளின் பிள்ளைகளாக இருப்பீர் என்று இருக்கிற விசுவாசத்திலே சாராளின் பிள்ளைகள். we are all one family by faith. அந்த ஒரே விசுவாசத்தினாலே வருகின்றதை ஒரே குடும்பத்தில் வந்து அது விரிவடைந்து அப்பா பிதாவை என்று அவரை முகமுகமாய் காணும்படி செய்து அவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு இருதயம் கிடைக்கின்றதே பாருங்கள். அது பாக்கியம் இல்லையா? அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றவர்கள் இல்லையா? தகப்பனுக்கும் ஆபிரகாம், அந்த ஈசாக்கு சொந்த தகப்பன் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கட்டளைக்கு மேலாக இருந்த தேவனுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். ஆகவேதான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் என்று சந்ததி சந்ததியாய் அது சொல்லப்பட்டு வந்திருக்கிறதே. அதுபோன்ற முதல் பகுதியானது கீழ்ப்படிதல். இட் பிகின்ஸ் வித் ஏப்ரஹாம். ஆபிரகாம் இடத்தில் தொடங்கியது. தன்னுடைய மகனை உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுத்ததை போல் உங்களுக்கு மனதில் படுகிறதா? உங்களுக்கு இந்த வார்த்தை அப்படியே உள்ளத்திற்கு வந்து கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறதா? ஆபிரகாமே எழுந்திரு, உயிருள்ள பலியாய் ஒப்புக்கொடு என்று தன் பிள்ளையை சொன்னதை போல் உங்களிடத்தில் சொன்னால், இதோ இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி அதிகாலமே எழுந்து புறப்பட்டு சென்று போய்விட்டானே. கீழ்ப்படிவதற்கு அவன் சென்று விட்டான்.
கொஞ்ச தூரம் போய் திரும்பி வந்து விடலாம். 3 நாள் பயணம் என்று இருக்கிறது. 3 நாள் பயணத்தை 1 நாள் பயணத்தை கூட நிறுத்திவிட்டு திரும்பி வந்திருக்கலாம். ஹி வாஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட். அவன் உறுதியாக இருந்தான். தன் மகனை ஒப்பு கொடுப்பதற்கு உறுதியாக இருந்தான். எருசலேமுக்கு போகாதிருங்கள், எருசலேமில் உங்களை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் என்று சொன்ன பொழுது, யார் சொன்னது? ஐ வில் கோ தேர், நான் போவேன். என்னை கொலை செய்வதற்கு வகை செய்கின்ற ஏரோது அந்த நரி ஒருவன் போல் தந்திரம் செய்து எப்படியாவது கொலை செய்யலாம் என்று இருப்பான் என்று சொன்னால், அவனிடத்திலேயே போய் சொல்லுங்கள், வருகிறார். யாரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினாயோ அவரே வருகிறார். அவர் வருவார். அவர் வந்து 3 நாட்கள் ஒரு ஊழியம் செய்வார். மரித்தாலும் எழுந்திருந்து ஒரு ஊழியம் செய்வார். நல்லவன் வாழ்வான் என்று சொல்வதைப் போலவே, நான் தெய்வத்தின் பிள்ளை, மரித்தாலும் உயிரோடு எழுந்து நான் நலமானதே எப்பொழுதும் செய்து கொண்டே தான் இருப்பேன் என்று அந்த நரிக்கு சொல்லுகின்ற அவர் சொன்னாரே, அதுபோல் he was steadfast. எருசலேமுக்கு போவதற்கு அந்த வசனம் என்ன எழுதியிருக்கிறது? he was steadfast towards Jerusalem. அந்த எருசலேம் மரிப்பதற்கு அந்த ஆயத்தத்திலே he was so steadfast, தீவிரமாய் அதை எடுத்து முற்பட்டார். ஹல்லேலூயா. அதுபோன்ற தீவிரம் வேண்டும். என்ன தீவிரம்? ஆஃப் யுவர் பாடி, உன்னுடைய சரீரத்தை உயிருள்ள பலியாய் ஒப்புக்கொடு என்று சொன்னால், யோசித்து கொண்டு அதை மறுத்து கொண்டு கால சூழ்நிலாம் பார்த்து கொண்டு அவனை இவரையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அவர்களெல்லாம் அப்படி இல்லை இவர்களெல்லாம் அப்படி இல்லை, ஆகவே நான் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு போகிறதற்கா தேவனுடைய பிள்ளைகள் என்ற அழைப்பு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய புத்திரர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆஃபர் யுவர் பாடி என்று சொன்னால், உன்னுடைய சரீரத்தை உயிருள்ள பலியாய் ஒப்புக்கொடு என்று சொன்னால், ஆபிரகாமுடைய அந்த சந்ததியில் அந்த இஸ்ரேல் குடும்பத்தாரோடு இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அந்த கலாத்தியில் சொல்லப்பட்டதை போல் அந்த ஆபிரகாமுடைய சந்ததி இப்பொழுது விரிவடைந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகின்ற புத்திர சுவியான ஆவி உடையவர்களாக இருந்தால், யூ வுட் ஹவ் ஒபேட், கீழ்ப்படிந்திருப்பீர்கள். யார் இந்த ஜீவன் கொடுத்தது? கர்த்தர் அல்லவோ இந்த ஜீவனை கொடுத்தார். இந்த ஈசாக்கை கொடுத்தது நானா பெற்றேன், அவரளவோ எனக்கு அவர் தந்தார். ஜீவன் தந்தவர் கேட்கிறார், நான் சமர்ப்பிக்கிறேன் சொல்ல வேண்டாமா? உயிரே தந்து என்னை ரட்சித்தவர் கேட்கிறார், ஆஃபர் யுவர் லைஃப் என்று சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடு என்று சொல்லி கொடுத்து விட வேண்டாமா? தேட் இஸ் ஃபெய்த், ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்திற்குரிய கீழ்ப்பிடிதல். ஹல்லேலூயா. விசுவாசத்திற்குரிய கீழ்ப்பிடிதல் இல்லாமல் ஏதாயிலும் முறையிலே முயற்சி எடுத்து பாருங்கள். ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயில் அட்டர் ஃபெயிலியர், முழுவதும் தோல்வியாகவே முடியும். அல்லாமல் ஒபீடியன்ஸ் டு த ஃபெய்த், அந்த ஃபெய்த் வைத்திருந்த ஆபிரகாமை போலவே இந்த ரோமர் 12 இத்தனை புத்தகங்களை கடந்து வந்திருக்கிறதே. அப்போ அவளை கடந்து கடைசியில் ரோமர் 12 வருகின்ற கட்டளை கேட்டீர்களாம், ஆஃபர் யுவர் பாடி அஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ், உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களால் முடிகிறதா? அப்படித்தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தீர்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் அழைப்பு கொடுப்பார், அவர் யாருக்கும் அந்த அழைப்பை கொடுப்பது இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து ஒப்பு கொடு என்று அவர் கேட்பார். விசுவாசத்திலே பெற்றெடுக்கப்பட்ட அந்த பிள்ளை விசுவாச பிள்ளையிடத்தில் தான் கேட்பார், விசுவாச தந்தையிடத்தில் தான் அவர் கேட்பார். ஒபீடியன்ஸ், கீழ்ப்பிடிதலுக்குரிய அந்த விசுவாசத்துக்குரிய கீழ்ப்பிடிதலை போற்றி பேணி பாதுகாத்து கொண்டவர்கள், அவர்களை ஒரு பாளையமே இறங்கி யுத்தமே உண்டாகி விசுவாசத்தை பிடுங்க வந்து விட்டால் they will stand up, நிற்பார்கள். எதை பிடுங்க வந்தீர்கள்? எதை வேண்டுமானாலும் பிடுங்கள், என்ன விசுவாசத்தை கேள்வி கேட்கிறீர்கள்? பிடுங்கி விடுவோம் அந்த விசுவாசத்தை என்று சூழ நின்றிருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்து நின்றதை போல் 22வது அந்த சங்கீதத்திலே அவர் நிற்பாரே பாருங்கள். எப்படி நிற்பார்? என்னை சுற்றிலும் காண்டாமிருகங்கள் சூழ்ந்து கொண்டன, என்னை சுற்றிலும் பால சிங்கங்கள் சூழ்ந்து கொண்டன, நாய்கள் என்னை வளைத்து கொண்டன, எனக்கு அருமையானதை பற்றி பிடித்து கொள்ளலாம் என்று வெளியே வந்து கர்ச்சித்து கொண்டிருந்தன. ஐ ப்ரேட், நான் ஜெபம் செய்தேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு என் அருமையானதை இந்த நாய்களுக்கு கொடாமல், இந்த காண்டாமிருகத்துக்கு கொடாமல், காண்டாமிருகம் குத்தி அந்த கொம்பிலே தூக்கினதை போல் இருக்கிறது. காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்படி இருந்திருக்க வேண்டும். யார் என்னுடைய விசுவாசத்தை பறித்து கொள்ள முடியும்? விசுவாசத்துக்காக உயிர் விட்டு எத்தனையோ இரத்த சாட்சிகளை தெரியும். அது படித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவதில் என்ன பிரயோஜனம்? ஆர் யூ, நீங்கள் உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தது உண்டா? அதுபோன்று அந்த விசுவாச சந்ததியிலே வருகிறவர்கள் யார் என்றார்?
11ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே அந்த ஆபேல், விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஈசாக் என்று வருகிற அந்த பட்டியலில் ஆரம்பித்து 12ஆம் அதிகாரத்திலே வந்து விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் முடிவுரையான அந்த பகுதியில் வந்து சேரும் பொழுது தான் they will offer themselves to the cross. சிலுவையிலே ஒப்பு கொடுப்பார்கள். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் பாவிகளால் வந்த விரோதங்களையும் சகித்து சிலுவையின் வழியாய் வானங்கள் வழியாய் ஏறி தன் பிதாவின் வலது பார்சத்திலே போய் அமர்ந்தாரே. பிதாவை கீழ்ப்படிந்து முடிந்தேன், விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தேன், விசுவாசத்தை துவக்கினேன், விசுவாசத்தை முடிவுரைவாய் வைத்து நான் வாழ்ந்து முடித்தேன். எபிரேயர் 13 வாசித்த அந்த வசனத்திற்கு கீழாய் ஒரு வசனம் எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்கும்? அவருடைய விசுவாசத்தினுடைய முடிவை கண்டு பின்பற்றுங்கள். அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள். இன்று ஓடுகிறார்களா? தொடர்ந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்களா? வயோதிகம் என்று ஓடாமல் விட்டு விட்டார்களா? நஷ்டம் வந்து விட்டது என்று ஓடாமல் விட்டு விட்டார்களா? வியாதி வந்தது என்று ஓடாமல் விட்டு விட்டார்களா? திருமணமாகவில்லை என்பதற்காக ஓடாமல் விட்டு விட்டார்களா? பொருளாதாரம் குறைவு என்று ஓடாமல் விட்டு விட்டார்களா? அந்த இழப்பு இந்த இழப்பு வந்தபடினாலே ஓடாமல் விட்டு விட்டார்களா? என்றெல்லாம் ஏராளமான ஒரு பங்கையும் மனுஷன் அவன் வைத்து கொண்டு விசுவாச ஓட்டத்தை ஓடுவதே இல்லை. எங்கேயோ ஒரு சேதமடைந்து போய்விடுகிறானே. அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர். அப்படி இருக்க வேண்டும் என்னுடைய பெயர். அந்த ஆபிரகாமின் வித்திலிருந்து வந்தவன் நான், தாவீதின் சந்ததியிலிருந்து பிறந்தவன் நான், அவனைப் போலவே தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினவன் நான் என்றெல்லாம் அந்த சந்ததியாய் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இழப்பது சரிதானா? அதெல்லாம் இழப்பது என்பது மறுப்பது என்பதுதான். அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவதுதான் அந்த மறுப்பது. ஆகவே நீங்கள் ஜீவபலியாய் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தான் செய்ய வேண்டும். அந்த 1ஆம் வசனம், நீங்கள் உங்கள் சரீரங்களை நீங்கள் தான் செய்ய வேண்டும், இதை முன்னிட்டு உங்களைத்தான் வேண்டிக் கொள்கிறேன், இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வாருங்கள் சபைக்கு போய் அங்கே ஆராதித்து விட்டு வரையும், நல்ல சூப்பரான பாட்டு இருக்கும், அது இருக்கும், அது ஜாலியாக இருந்து விட்டு அப்படி ஆராதித்து விட்டு வருவோம் என்று சொல்லுவதற்காக தேவன் சபை வைத்திருக்கிறார். ஒரு இந்து ஆலயத்தை போலவும் அங்கே வந்து ஒரு பூஜை செய்துவிட்டு போவதற்கு அவர் அழைத்திருக்கிறார். அவரை தொழுது கொள்வது அவ்வளவு எளிதாய் மாற்றி விடுவதை எப்படி அவர் கண்டித்தார்? ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கலாம் என்று ஒரு கட்டடத்திற்குள் போய் உட்கார்ந்து விட்டு ஆராதித்து விட்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் சரிதானா? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, அவர் எங்கே போய் ஆலயத்தை கட்டுவீர்கள்? அதுவும் அவர் விரும்பினார். கையினால் கட்டப்படாத ஒன்றை இருக்கிறதே, மனுஷன் கட்டுகிறதல்ல, தேவன் கட்டுகின்ற ஒரு ஆலயமாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்களே ஆராதனைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் அந்த வசனத்தை நாம் அந்த முதல் செய்தியில் நாம் கேட்டோம். எப்படி அவர் விரும்புகிறார்? தேவன் இப்படிப்பட்டவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எது முக்கியம் தெரியுமா? அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் முக்கியம், அவரை தொழுது கொள்ள வந்தவர்கள் முக்கியம். வந்தோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆராதித்து விட்டு போடும் என்றது இருப்பதெல்லாம் இந்து டெம்பிளிலே சொல்லக்கூடும். அவர்கள் தர்காவிலே போய் நாங்கள் தொழுது விட்டு வந்தோம் என்று அவர் சொல்லக்கூடும். ஃபாரஸ் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டவர்கள் அவரை தொழுது கொள்ள வருகிறவர்கள், அவரை போலவே அவரை ஆராதிக்க வந்தவர்கள், அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது அல்லவோ? எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டும்? சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து வரும்பொழுது அதை நீங்கள் செய்துவிட்டால் இதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா! 10 பேர் வந்திருக்கலாம், இல்லை 2 பேர் வந்திருக்கலாம். அந்த 2 பேரிலே ஒருவன் எழுந்து நின்று ஜெபம் செய்தான், இன்னொருவன் ஜெபம் செய்கிறான். இவனுடைய ஜெபத்தை நான் தள்ளிவிட்டேன், இவனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாரே, அதுபோல் எல்லோரும் ஆராதித்து விட்டு சென்று விட்டால் என்ற கணக்கு போட்டுக்கொள்வதா? 5000 பேர் வந்தார்கள், நாங்கள் ஆராதித்து விட்டு சென்றோம் என்று ஒரு பெருமையை நாம் பாராட்டுவதா? ஒரு சபை வந்தவர்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஆராதிக்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை அவர் விரும்புகிறார். ஆராதிக்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். இதுவே புத்தியில் ஆராதனை என்று அதை ஆராதிக்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவன் பின்பாக ஆபிரகாம் தன்னுடைய குமாரனோடு சேர்ந்து
அங்கே பலிபீடம் கட்டி அங்கே ஜெகோவா ஜெயரா என்று அவன் பெயரிட்டு தொழுது உண்டான்னு பாருங்கள். அதுதான் தொழுகை. அது இல்லாமல் ஒன்றுமே உங்களுடைய ஜீவபலியை ஒப்புக் கொடுக்க மனதில்லாதபடி தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கீழே உள்ள அந்த பகுதியை வாசிக்கிறதை போலவே உங்கள் மனம் புதிதாகி மறுரூபம் அடைய வேண்டும் என்று விருப்பம் இல்லாமலே உங்களை பத்திரமாய் வைத்து கொண்டு வாழ்வதை மறுப்பார். அது ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆராதிக்கிறார்களாம், ஆராதனை. இந்த சபையில் இருந்து பல வருடம் ஆராதித்து கொண்டிருந்தேன் என்று சொல்வது ஒரு ரெக்கார்டா? அதுவும் வைத்திருந்திருக்க வேண்டும். ஆராதிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும், ஆராதிக்கிற சகோதரன் இருந்திருக்க வேண்டும், சகோதரி இருந்திருக்க வேண்டும், கட்டளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். உன் மகனை கொண்டு ஒப்புவி, உயிரோடு ஒப்புவி என்று சொன்னதை போல் உயிருள்ள அந்த பலியை கொண்டு வந்து சமர்ப்பிக்கக்கூடியவர்களாய் இருந்தாலும் மாத்திரம்தான் இப்படிப்பட்டவர்களுடைய ஆராதனையை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் ஆவியாக இருக்கிறேன். ஆகவே என்னை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர்கள் வந்து இவர்களும் தங்களை ஆராதிக்கிறவர்களாய் அவர்களை நான் பார்க்கிறேன் என்றுதான் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நம்மை கண்டு எல்லாரையும் கண்டு அவர் பார்த்து ஆராதிக்கிறவர்கள் என்று எல்லோரையும் பார்த்து விட்டார் என்று சொன்னால், உங்களை கண்டு என்னை கண்டு அப்படி ஒவ்வொருவரையும் கண்டு கண்டு மகிழ்கிறார் என்ற எண்ணம் இருக்கிறதே, that is a wonderful thing. Even with 2 or 3, 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடி வந்தாலும் சரிதான். ஐ வில் கம் there, நடுவிலே வருவேன். ஏன் வருகிறேன் என்று சொன்னால், என் நாமத்தினாலே கூடி வந்தார்கள். என் நாமத்தினாலே அவர் ஆவியாக இருக்கிறதே போலவே இவர்களும் ஆராதிக்கிறவர்களாய் வந்தவர்கள் தங்களை ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்து வந்தார்களே, அவர்கள் நடுவிலே அவர் வருவார். ஹல்லேலூயா. அவருடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வார், அவள் ஆராதனையை அங்கீகரிப்பார். அவர்கள் என்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்லுவார். இவர்கள் எனக்கு பாக்கியமானவர்கள் என்று அவரை குறிப்பிட்டு அவர் சொல்வார். இது போன்ற அற்புதத்தை நான் யாராவது ஒரு சில சகோதரர்கள் தூரத்திலிருந்து எங்கேயாவது வருவார் என்று சொன்னால், ஒரு நாளும் நான் ஒரு வார்த்தையை சொல்லுவதில்லை. என்ன வார்த்தை நான் சொல்லுவதில்லை என்று சொன்னால், ஏன் தூரத்திலிருந்து வருகிறீர்களே, பக்கத்தில் ஒரு சபை பார்த்து பொய் கொள்ளக்கூடாதா என்று நான் சொல்லுவதில்லை. அவர்கள் போனால் போகட்டும் என்பது வேறு. ஆனால் அவர்கள் வருவதை தடை சொல்லுவதில்லை. பக்கத்திலே பொய் கொள்ளப்பா, அங்கேயும் பொய் கொள்ள என்று நான் சொல்லுவதில்லை. அது ஏனென்றால் தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள், இங்கே தங்களை ஜீவபலியை ஒப்பு கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை அவர் விரும்புகிறார் என்று சொல்லுகிற ஆராதனைக்குரியவர்களை தேடி ஒரு வருவான் என்று சொன்னால், அவன் யாக்கோபு அந்த ஆபிரகாம் சென்றதை போல் 3 நாள் பயணம் சென்று ஆராதனைக்கு அவன் அந்த மோரியா மலைக்கு ஏறினதை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வந்தால் ஐ கேனாட் ஸ்டாப் இட். நான் எப்படி நிறுத்துவேன்? நான் என் இள வயதிலே என்னுடைய நாட்களிலே பைக்கை எடுத்துக்கொண்டு பல மைல்கள் தாண்டி இந்த விருதுநகரை தாண்டி அந்த கள்ளிக்குடி என்றும் மதுரை திருமங்கலம் என்றும் நான் ஓடி சென்று நான் ஆராதனைக்கு சென்றிருந்திருக்கிறேனே. அது ஏனென்றால் அங்கே வந்திருந்த வயதானவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவர்களுடைய உற்சாகமும் அவருடைய கரைபுரண்டு அவருடைய தெய்வ அன்பத்தை கண்டு இப்படிப்பட்டவர்களோடு இருப்பது நல்லது என்று அப்படித்தானே வர வேண்டும். அதுதானே ஆராதனைக்குரியது. என்ன இது சிறிய கூட்டத்திற்காக இவ்வளவு தூரம் தாண்டி வந்தீர் என்று சொன்னால், 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் பரவாயில்லை. அவருடைய நாமத்தில் கொடி வந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்குரியவர்கள் ஆராதனைக்குரியவர்கள் என்று இருக்க வேண்டுமே. அந்த பாக்கியத்தை நீ இழந்து விட்டீர் என்று சொன்னால், இது போன்ற சபையில் கூடி வருவதை விட உலகத்திலே போய் பெரிய ஒரு சபையிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அங்கேயாவது நீங்கள் இருளிலாவது வாழ்ந்து விடுங்கள், அங்கேயாவது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கும். இருளிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் அங்கே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்வது சரிதான் என்று ஆண்டவர் கேட்க மாட்டாரா? உங்களை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்ல மாட்டாரா? இங்கே இருந்தால் ஆராதனைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே இருந்தால் இப்படிப்பட்டவர்கள் என்று உங்களை மெச்சிக்கொள்கிற ஆராதனைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோன்று ஆராதனையிலிருந்து புறப்படுவதுதான் அவருடைய மனம் புதிதாய் மாறுவது. அது நீங்கள் செய்ய இயலாது. ஹவு கேன் ஐ மேக் மை மைண்ட் நியூ? என்னுடைய மனதை புதிதாய் மாற்றுவது, பி டிரான்ஸ்ஃபார்ம்டு, மறுரூபமாகுங்கள் என்று சொல்வதெல்லாம் ஹவு கேன் ஐ டூ? எப்படி செய்ய முடியும்? ஒன்லி காட் கேன் டூ தேட். நாம் அந்த நிகழ்ச்சியிலே அந்த வருடாந்திர நிகழ்ச்சியிலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி அந்த என்ன பூச்சி ஜோனா அதை ஒரு டான்ஸ் ஆடினால் தானே ஒரு பூச்சி, என்ன பூச்சி?
கம்பளி பூச்சியாய் நகர்ந்து நகர்ந்து சென்றேனே. அதை மாற்றுவது யார்? கர்த்தர் தான் மாற்ற வேண்டும். எப்படி மாற்றினார்? அந்த பாட்டு அருமையாக, அந்த பாட்டை இந்த பொண்ணு படிக்கும் பொழுது ஆச்சரியத்தோடு பார்ப்பேன். என்ன பாட்டு வரும்? கம்பளி பூச்சியாய் நகர்ந்து நகர்ந்து சென்றேனே. அப்புறம் என்னது? கச்சிதமாய், எப்படி கச்சிதமாய் பறக்க செய்தாரே, அசந்து போனேனே. அந்த அதெல்லாம் கவனித்தீர்களோ தெரியவில்லை. அசந்து போனேனே. அசந்து போய்விடுவோம் ஐயா. அவருடைய செயலை கண்டு நாம் என்ன ஆகிவிடுவோம்? அசந்து போய்விடுவோம். இந்த கம்பளி பூச்சியாய் மாறி அந்த கம்பளி பூச்சி தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்து அந்த கூட்டுப்புழுவாய் இருந்து தேவன் கிரியை செய்வதற்கு அர்ப்பணித்து அந்த அந்த பலிபீடத்தில் தன்னை கடத்திய பிறகு டிரான்ஸ்ஃபார்ம்டு, அப்படி அசந்து போய்விடுவோம். புதிதான மனது உண்டாகிவிடும். சகலத்தையும் புதிதாக்கினார் என்று உங்களுடைய புதிதான உள்ளம் உண்டாகிவிடும். எல்லாம் கெட்டுப்போன அந்த அந்த நேரத்திலே ஆவியானவர் உலாவி எல்லாம் நல்லதென்று அதை மாற்றி விடுகிறாரே பாருங்கள். அந்த செயல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சரீரங்களை ஜீவனை ஒப்பு கொடுக்க வேண்டிய பகுதி உங்கள் பகுதி. உங்களை வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள் என்ற பகுதியை நீங்கள் செம்மையாய் செய்துவிட்டால், சரியாய் செய்துவிட்டால், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த அற்புதமான அதை கச்சிதமாய் அதை செய்தார் என்று அசந்து போனேனே என்று அந்த சின்ன பிள்ளை பாடினதே பாருங்கள். அசந்து போனேனே என்று நீங்கள் பார்த்து, ஐயோ என் மனதை புதிதாக்கி விட்டாரே என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எப்படி இருந்த மனுஷன் இப்படி என் மனசு வேறு விதமாய் சிந்திக்கிறதே. அன்று ஒரு நாள் பன்றியை போல் சேற்றிலே இருக்க வேண்டும் விரும்பின மனுஷன் இப்பொழுது ஐயோ நாரீர் என்று ஓட்டம் பிடித்து இப்பொழுது மனமுள்ள ஒரு இடத்தை, கிறிஸ்துவனுடைய நற்கந்தத்தை நாடி நான் போகிறேன். ஐயோ கேவலமான இந்த கக்கினதை தின்னுகின்ற வாழ்க்கையே தின்று கக்கி 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 தின்று கொண்டே இருந்து உலகம் சொல்லுகிறது என்பதற்காக, டேய் இது தப்புடா, இது செய்யாதரா, இது குடித்தால் மோசண்டா, சிகரெட் குடிக்காது, அது செய்யாது, இது செய்ய சொல்லிக்கொண்டே இருந்தாலும் சரி சரி என்று கக்கி கொண்டே தான் திரும்பி திரும்பி போய் கொண்டிருந்த வாழ்க்கையை விட்டு ஐயோ இதை போய் வாழ்ந்தேன் என்று அவன் மனம் புதிதாகி அவன் தெளிந்த புத்தியுள்ளவனாய் மாறி அவன் அதை தொடுவதில்லை, எட்டி பார்ப்பதும் இல்லை, பக்கத்தில் கூட போக மாட்டான். வேறு எவனோ அதை கக்கி தின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்கம் போனால் கூட மூக்கை பிடித்து கொண்டு தான் போவனே அல்லாமல் அதை போய் தின்று கொண்டு இருக்க மாட்டான். ஏனென்றால் மனம் புதிதாகிவிட்டது. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதை செய்யாத ஒரு மனுஷன் காலமெல்லாம் அடிமைத்தனத்தில் தான் இருப்பான். காலமெல்லாம் அந்த விசுவாச பாதைக்குள் வந்துவிட மாட்டான். ஹல்லேலூயா. அங்கே அற்புதமான அந்த ஒரு வசனத்தை நாம் அந்த பிரதர் படித்த பொழுது நான் பார்த்தேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே, அங்கே 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, தேவனாலே அறியப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. தமிழிலே அதை அல்லது என்று ஒன்றை போட்டு வைத்திருக்கிறது. அது அல்லது என்று சொன்னால் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க என்று சொன்னால், இது ஒரு வாழைப்பழம், இங்கே ஒரு சீத்தாப்பழம் என்று வைத்துக்கொள்ளுமே. இந்த பழம் அல்லது இந்த பழம் என்று சொல்வதை போல் அப்படியே அவர் சொன்னார். நீங்கள் தேவனை அறிந்திருக்க, நீங்கள் தேவனை அறியப்பட்டிருக்க, எதை வைத்துக்கொள்ளலாம்? நாம் எதுக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும்? தள்ளிவிட்டுருவோம். அவரையும் நம்ம என்ன செய்யட்டும், அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லிக்கொள்வதா? நோ, தட் இஸ் நாட் த திங். அது நிச்சயமாக இல்லை. ஒருவன் பரிசுத்த ஆவியானவராலே அருளப்படுகின்ற அந்த அப்பா பிதாவை என்று சொல்கிற அருளப்படுகின்ற அந்த வாழ்க்கையை இவன் பிள்ளையாய் மாறினால் வழியே எப்படி அவன் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்பட முடியும்? நாம் கேட்டோமே, அந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஸ்டேட் பேங்கில் எத்தனையோ லட்சம் கோடி வைத்திருக்கிறான் அவனுடைய பேங்க் பேலன்ஸ். அதையா நான் பார்க்க போக வேண்டும்? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு என்று பார்க்க வேண்டாமா? நீங்கள் சரியாக இருந்திருக்க வேண்டாமா? அது சரியாக இருந்திருந்தால் உங்கள் அப்பாவுடைய பேங்க் பேலன்ஸும் உங்களுடைய தான். இது என்னுடைய ஸ்டேட் பேங்க் என்று நீங்கள் சொல்லலாம். எங்கள் சில கடைகளில் போட்டிருப்பார், அவர் பேங்க் ஸ்டேட் பேங்க் என்று போட்டிருப்பார். எங்கள் பேங்க் என்றால் வி ஹேவ் அன் அக்கௌண்ட் தேர், எங்கள் அக்கௌண்ட் என்று நீங்கள் போட்டு மகிழலாமே. ஆகவே நீங்கள் தேவனை அறிந்திருந்து என்று இருக்க வேண்டும். அறிந்திருந்து, முதலாவது நீங்கள் தேவனை அறிந்திருந்து தேவனாலே அறியப்பட்டிருக்க என்று சொல்லுகிறதெல்லாம் பாவியாக இருக்கிற மனுஷனுக்கு அல்ல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணின சுயார புத்திர ஆவியை பெற்ற உடனே யூ நோ காட், தேவனை அறிந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அறிந்து
அவரால் அறியப்பட்டு திஸ் இஸ் மை சன், திஸ் இஸ் மை டாட்டர். இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்தவேசம் தெரியாதவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று இருந்து அவர் உச்சி மோந்து கொள்ள வேண்டும். ஐயா, எப்படி உச்சி மோந்து கொள்ள வேண்டும்? தேவனை நான் அறிந்திருக்க, தேவனாலும் அறியப்பட்டிருக்க. இது ஒன்றும் அது ஒருதலை காதல் என்று இல்லை. இருவரும் சொல்கிற ஐ லவ் யூ என்று நான் சொல்லுவதும், அவர் பார்த்து எஸ் ஐ லவ் யூ என்று சொல்லுவதும் அற்புதமான ஒரு வாழ்க்கை இல்லையா? அதுபோன்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்றால் நம்மையே ஏமாற்றி கொண்டு அமர்ந்திருந்து எத்தனை காலமாக எப்படி ஏமாற்றி வாழலாம்? யூ ஷுட் வேக் அப், விழித்து கொள்ள வேண்டும். விழித்து கொண்டு அவரால் அறியப்பட்டிருக்க வேண்டும். அவரால் அறியப்பட்ட அந்த மனுஷன் அவனுடைய மனது புதிதாகிறதுனாலே கடைசியாக எல்லாம் நம்ம ஏராளமானதை சொல்லியிருக்கிறார்கள். அந்த 21 கடைசி முடியும் பொழுது என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொன்னார். 2 யுத்தம் நடக்கிறது என்று சொன்னார். ஒன்று தீமை ஒரு யுத்தம் செய்கிறது, நன்மையும் ஒரு யுத்தம் செய்கிறது. நீயோ தீமை செய்கிற யுத்தத்திற்கு பலியாகி தீமை உன்னை வென்று உன்னை சங்கிலி போட்டு வைத்து கொள்ளாதபடி தீமையை அவனையே தீமை செய்கிறவனையே வென்றுவிடு என்று சொன்னார். தீமையை வென்றுவிடு என்று சொன்னால் அவனுடைய கெட்ட குணத்தை வென்றுவிடு என்ற அவர் சொல்லுவடைய அர்த்தம் அவனையே வென்றுவிடு. உங்களுக்கு தீமை செய்கிறானே, சத்துரு இருக்கிறானே, உங்களுக்கு விரோதம் செய்தானே, பழிவாங்கும் என்ற எண்ணமெல்லாம் வந்துவிடே வைத்திருக்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு ஒரே ஒரு யுத்தம்தான் தெரியும். எப்படி? என்ன யுத்தம்? நன்மையினாலே வெல்ல வேண்டும். நான் ஒரு யுத்தம் வைத்திருக்கிறேன், ஐ மஸ்ட் வின் ஹிம், அவனை வெல்ல வேண்டும் என்பதுதான். அதுபோல் நீங்கள் எவ்வளவு சத்துரு வந்தாலும் பழிக்கு பழி வேண்டுமென்று ஒரு காலம் எண்ண மாட்டீர்கள். ஏனென்றால் மனம் புதிதான வாழ்க்கையை வாழ்கிறவன் ஒரே ஒரு யுத்தம்தான் வைத்திருப்பான். என்ன யுத்தம்? தீமையினால் வெல்லுகிற யுத்தம் அல்ல. அது அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. தீமையை வைத்து ஒரு காரியத்தை யோசிப்பதா? தீமையை வைத்து ஒரு தந்திரம் செய்வதா? தீமையை வைத்து எதையாவது மற்றவர்களை குறித்து நான் எதையாவது கணக்கு போட்டு வைப்பதா? ஐயோ சி என்று நான் தூக்கி கலைந்து போட்டு விட்டு அவன் என்ன செய்வான்? தீமை செய்தவனை நன்மையினால் வெல்லுவான். அவனுடைய காட்டி கொடுத்தல் என்று அவனை பிரித்து வைத்தார். யூதாஸ் கரியேத்து, உன் குருவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தாய் என்று காட்டி கொடுக்கிற பண்பை பிரித்து வைத்து விட்டார். ஆனால் அவன் எப்படி வெல்லுவதற்குரிய வார்த்தையை சொன்னான் என்று தெரியுமா? சிநேகிதனே என்று சொன்னான். சிநேகிதத்தை வைத்து அவனையும் ஆதாயப்படுத்த முடியுமோ என்று கடைசி நிமிடத்தில் கூட பார்த்தார். பின்பு அவர் பிடித்து கொண்டு போய் இழுக்கப்பட்டு பிலாத்துக்கு முன்பாக நிற்பதும், பின்பு அவர் ஜனகரி சங்கத்தில் நிற்பதும், பின் பிலாத்துக்கு முன்பாக நிற்பதும், பின்பு கொல்கத்தா மேட்டில் ஏறுவது என்ற வரிசையாய் அவருக்கு நடந்து விட்டது. த லாஸ்ட் வேர்டு, கடைசி வார்த்தையாய் தன்னுடைய சீசனுக்கு சொன்னது இதுதான், நீ கட்டி கொடுத்தாய். ஐ டோன்ட் வாண்ட் தட், அதை நான் வெளில வரவில்லை. நீ கட்டி கொடுத்தாய் என்பது உன்னோடு இருக்கட்டும். நான் ஆதாயம் பண்ண விரும்புகிறேன். நான் துன்பப்படட்டும், நீயோ என் சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்று கேட்டாரே பாருங்கள். ஆகவே உங்களுடைய மனம் புதிதாகிற வாழ்க்கையிலே யூ வில் பிகம் லைக் எ கிரைஸ்ட். கிறிஸ்துவை போல நீங்கள் மாறி எப்படி அவர்களை அவனை அல்லது அவளை வென்றுவிடலாம், அன்பினால் வென்றுவிடலாம் என்று இருக்க மாட்டீர்களா? உங்களுடைய அன்பு மாயம்பற்றதாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுவதும், ஒருவரில் ஒருவர் நீங்கள் பட்சமாய் நடந்து கொள்ளு என்று சொல்லுவதும், அந்த துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வதிப்பதும், அங்கே ஒருவருக்கொருவர் அந்த கணமனை முந்திக் கொள்வதும், ஒருவருக்கொருவர் என்று வருவதெல்லாம் அடுத்த தெரு அல்ல, அடுத்த வீடு அல்ல, உங்கள் சொந்த வீடு தான். இயேசு ஒருபோதும் ஒருவருக்கொருவர் என்ற வார்த்தையை யாருக்கோ அவர் சொல்லுவதில்லை. ஒருவர் அன்பாயிருங்க என்று சொன்னால், ஆமாம் ஆண்டவர் எதிர்த்து வீட்டுக்காரன் சண்டை போட்டு வந்து விட்டேன், ஆகிய நான் ஒப்புரவாய் போகிறேன் என்று சொல்வதாக கேட்டார். அது 2வது இருக்கட்டும், அதுவும் செய்ய வேண்டும் தான். முதலாவது வீட்டிலேயே ஒருவருக்கொருவர் என்ற பகுதியிலே டேமேஜாக இருக்கிறது. உங்கள் வீட்டிலேயே ஒருவருக்கொருவர் என்ற பகுதி டேமேஜ் ஆகியிருக்கிறது. பக்கத்து வீட்டில் இருக்கிறது, உங்களுடைய அண்ணன் தம்பி, உங்களுடைய கணவன் மனைவி என்று இருக்கிறது. கணவன் மனைவி என்ற அந்த பகுதியிலேயே கூட அந்த ஒருவருக்கொருவர் என்ற பகுதி எவ்வளவு டேமேஜ் ஆகிருக்கிறது. நாளுக்கு நாள் அன்பிலே பெருகிறதா இது இருப்பதிலேயே. அந்த ஒருவருக்கொருவர் தீமை தானே இங்கே வளர்ந்துருக்கிறது.
அவர்களுடைய ராங் நோட்ஸ் எல்லாம் எழுதி வைத்து பெரிய லிஸ்ட்டை வைத்திருக்கிறார்கள். திருமணம் ஆகும்பொழுது அன்பு என்ற ஒரு வெறும் பலகையை வைத்திருந்தார்கள். இப்பொழுது ராங் நோட்ஸை எல்லாம் தீமையானதையே அவர்கள் எண்ணி 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 அன்பு மாயமுள்ளதாக வெளியே வைத்துக்கொண்டு ஏதோ ஒன்றுக்கு அன்பு வைத்துக்கொண்டு தீமையானதை கணிதம் அதை எழுதி 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 உள்ளே வைத்து முழுசும் அவருடைய அன்பை போல மறைத்து விட்டதே. ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அந்த நேசத்திலே யார் வேண்டுமானாலும் அந்த ஒருவருக்கொருவர் இருக்கிற உங்கள் வீட்டிலே உங்களுடைய சபையிலே தவறாய் வந்துவிட முடியும். அவர்கள் விரோதிகளாய் வந்துவிட முடியும். வெல்லுங்கள். தீமை வந்துவிட்டது. அந்த தீமை நன்மையினால் நினைச்சீங்கள், வெல்லுங்கள். அவரை வென்று விடுங்கள். யாக்கோபுக்குரிய மிகப்பெரிய ஒரு பெயர் என்னவென்று மாறினதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஹி ஒன் மேன், மனுஷனை வென்றான், தேவனையும் வென்று விட்டான். ஹல்லேலூயா. என்னையும் போராடி அனுசி விட்டாய். யூ ஒன் மீ, என்னை ஜெயித்து விட்டாய். ஹல்லேலூயா என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து, இன்று முதல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டாரே. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் அவர் மாற்றிவிட்டாரே. அதுபோல் வெல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரும் வெல்லுகின்ற வாழ்க்கைக்கு வர வேண்டும். என்ன வெல்லுதல்? டு வின் அதர்ஸ், மற்றவர்களை வெல்லுதல். அவர்கள் எப்படி வெல்ல வேண்டும்? தீமையினால் அல்ல, அவர்களை நன்மையினால் வெல்லுகின்ற வாழ்க்கையே தவிர வேறொன்றும் இல்லை என்று வருகிறதே. அதுதான் உங்கள் மனம் புதிதானதுக்குரிய மறுரூபமான ஒரு வாழ்க்கைக்குரிய மேன்மை. நம்ம யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பரலோகபிதாவே, இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். நீர் உடைய வார்த்தையை அநேக சகோதரர்கள் மூலமாய் எங்களோடு நீர் பேசி அனைவரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படுகின்ற அந்த கீழ்ப்பிடிதலை, உங்கள் சரீரங்களை உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்பதில் ஆரம்பித்து, தேவரீர் உம்முடைய வழியிலே நாங்கள் சென்று மாயமற்ற அன்பிலே நாங்கள் கடந்து வந்து மனம் புதிதாகி தீமையை நன்மையினால் ஜெயிக்கிறவர்களாய், மற்றவர்களை தீமை செய்கிறவர்களை வெல்லுகின்றவர்களாய் மாற ஆதாயம் செய்துவிட உதவி செய்வீராங்க. இப்படியாய் அன்பிலே எல்லோரையும் ஆதாயம் செய்யக்கூடிய வாழ்க்கையை அதை சரிப்படுத்த யாருக்கும் கிருபை செய்தலும் பலன் தந்தலும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.